அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதியின் குரல். வாங்க கதைக்குள்ள போவோம். ஜெகநாதன் மெதுவாக எழுந்து தன் அறையிலிருந்து ஜன்னல் கதவுகளை திறந்து விட்டார். சில்லென்ற தூய்மையான காற்று பக்கத்தில் மல்லிகையின் மேல் பட்டு மனத்தையும் ஏற்றிக்கொண்டு வர ஒரு நிமிடம் நின்று மூச்சை உள்ளே இழுத்து விட்டு கொண்டார். மறுபடியும் தத்தி தத்தி நடந்து வந்து கட்டிலின் விளிம்பில் அமர்ந்து கொண்டார். பிண்ட தைலத்தை எடுத்து காலில் தேய்த்து கொண்டார். லேசாக நீவி விட்டு கொண்டார். எத்தனை சுறுசுறுப்பாக எப்படியெல்லாம் இருந்தார்! 6 மாதம் முன்பு வரை தன் வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு அரசாங்க வேலையில் உயர் அதிகாரியாக இருந்தவர். ஓய்வு பெற்ற பின் தன் பழக்க வழக்கங்களை அதற்கேற்றாற் போல மாற்றிக்கொண்டார். தினம் காலையில் 5 மணிக்கு எழுந்து விடுவார். பல்லை விலக்கிவிட்டு காலை கடன்களை முடித்துக்கொண்டு நடைப்பயிற்சிக்கு கிளம்பி விடுவார். மனைவி இருந்தவரை அவருடைய தேவைகள் பார்த்து பார்த்து கவனிக்கப்பட்டு வந்தது. 6 வருடத்திற்கு முன்பு மனைவியை இழந்த பின் வீட்டு நிர்வாகத்திற்கு தன் ஒரே மருமகள் புவனா வந்து விட்டாள். மனைவியைப் போல் பாந்தமாக கவனிக்காவிட்டாலும் ஓரளவு வீட்டு நிர்வாகம் நடக்கத்தான் நடந்தது. தான் வேலையில் இருந்தவரை அவசரமாக காலையில் எழுந்து கொடுத்ததை சாப்பிட்டு ஓடிவிடுவார். மனைவி இருந்தவரை அவருக்கு பிடித்த உணவுகள் காலையில் செய்யப்படும். இரவும் அவருக்காக விசேஷ உணவுகள் இருக்கும். பார்த்து பார்த்து கவனித்து ஆசையாக பரிமாறுவாள் மனைவி. அவள் இறந்து போன பிறகு பாதி நாட்கள் காலையில் வெறும் காப்பியை குடித்துவிட்டு கிளம்பி விடுவார். சில நாட்கள் கொடுக்கும் டிஃபனை முழுங்கிவிட்டு போவார். இரவு நேரமாகிவிட்டால் பல நாட்கள் அலுவலகத்தின் பக்கத்தில் இருக்கும் உணவு விடுதியிலேயே உணவை முடித்துக் கொண்டு கிளம்பி விடுவார். தான் உணவு நேரத்திற்கு வரவில்லை என்று மறுக்காமல் மருமகளிடம் சொல்லிவிட்டு கிளம்பி விடுவார். வேலைக்கு போகும் மருமகள் தன்னால் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணம் அவருக்கு. அது மட்டுமல்ல, மனைவி இருந்தவரை தான் உண்டு, தன் அலுவலகம் உண்டு என்று இருந்தவர். மனைவிக்கு எந்த உதவியும் செய்யாதவர். ஆபீஸ் போகணும் என்று ரெக்கை கட்டி பறந்தவர். தன் ஒரே மகனிடம் கூட அதிக பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளாதவர். பிள்ளைக்கு திருமணம் முடிஞ்சதும் அப்பாவை விட அம்மாவைத்தான் பிள்ளைக்கு பிடிக்கும். மனைவி இறந்த பின் தான் இழந்தது என்ன என்று அவருக்கு புரிய ஆரம்பித்தது. வேண்டும் என்று நினைப்பதற்குள் எண்ணெயாக வந்து நிற்கும் மனைவி இல்லை. மருமகளிடம் 1க்கு 2 தடவை கேட்டால்தான் எதுவுமே நடக்கிறது. போதாத குறைக்கு மருமகளும் அலுவலகம் செல்பவள். சாரி மாமா, மறந்து போச்சு, உதட்டளவில் மன்னிப்பு கேட்டுவிட்டு நகர்ந்து விடுவாள். மனைவி இறந்தது ஒரு துக்கம் என்றால், வேலையில் இருந்து ஓய்வு பெற்றது ஒரு பெரிய இடிதான். எத்தனையோ வருடங்கள் குடும்பத்தை பிடித்திருப்பது போல உடும்பு பிடியாக பிடித்து கொண்டிருந்த வேலை முடிந்தது. தனக்கு வயதான உணர்வே இல்லாமல் தான் சுறுசுறுப்பாக தான் இருந்தார். ஏன் தன்னை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள்? மனக்கசப்புடன் தான் ஓய்வும் பெற்றார். ஆனாலும் தன் பழக்க வழக்கங்களை பாந்தமாக மாற்றிக்கொண்டு விட்டார். ஓய்வு பெற்றதும் விடியற்காலை எழுந்து நடைப்பயிற்சிக்கு கிளம்பி விடுவார். வரும் வழியிலேயே பால் பூத்திலிருந்து பால் வாங்கி வருவார். வந்து மருமகள் எழுந்திருக்கவில்லை என்றால் தானே டிகாஷன் போட்டு காப்பி கலந்து சாப்பிடுவார். எப்போது முன்னால் எழுந்திருக்கும் மகனுக்கும் கலந்து கொண்டு போய் கையில் கொடுப்பார். மகன் செய்தித்தாள் படிக்கும் வரை சற்று பொறுமையாக காத்து நிற்பார். மருமகள் காலை நேர அவசரத்தில் இருப்பதால் பேப்பரை இரவுதான் பார்ப்பாள். அதனால் மகன் அலுவலகம் கிளம்ப குளிக்கச் சென்ற பின் மெதுவாக பேப்பரை பிரித்து ஒரு வரி விடாமல் படிக்க ஆரம்பிப்பார். இதற்குள் பலமுறை தாத்தா தாத்தா என்று ஓடி வரும் பேரனை சமாதானப்படுத்தி அவனுக்கு உடைகள் மாற்றி டிஃபனை ஊட்டிவிட்டு பின் பேப்பரில் விட்டதை படிக்க ஆரம்பிப்பார். மருமகள் காலை டிஃபனை சில தடவை கொண்டு வந்து தருவாள். பலமுறை ரொம்ப நேரமாயிடுச்சு மாமா, அடுப்பு மேடையில் வச்சிருக்கிறேன், எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கோங்க என்பாள். மதிய சாப்பாடு ஹாட் பேக்லே இருக்கு, எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கோங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பி விடுவாள். மருமகள், மகன், குழந்தை மூவரும் புறப்பட்டு சென்ற பின் பேப்பரை முழுவதும் படித்துவிட்டு டிஃபனை சாப்பிட்டு விட்டு அங்கே குவியலாக அப்படியே போட்டு வைத்திருக்கும் பாத்திரங்களை துலக்கி வைப்பார். ஒரு முறை பரிதாபப்பட்டு மருமகளுக்காக செய்த பின் அதுவே தினசரி வாடிக்கையாய் ஆனது. தினமும் மருமகள், மகன் எல்லோரும் அலுவலகம் சென்ற பின் அப்பப்படியே போட்டு வைத்திருந்த பாத்திரங்களை சுத்தம் செய்து அடுக்கி அதனதன் இடத்தில் வைத்து இறைந்து கிடந்தவற்றை எல்லாம் ஒழுங்குபடுத்துவார். சமையல் அறையையும் கூட்டி ஹாலில், படுக்கை அறையில் அப்பப்படியே போட்டுவிட்டு சென்றதெல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி வீட்டை சுத்தமாக வைத்துவிட்டு குளிக்கச் செல்வார். பின் வீட்டை சுற்றி இருக்கும் காய்கறி தோட்டத்தில் அமர்ந்து கொண்டு கொத்த வேண்டியதை கொத்தி களை பிடுங்கி என்று அங்கேயே பல நேரங்கள் செலவிடுவார். பின் வீட்டிற்குள் வந்து மதிய உணவை சாப்பிட்டு விட்டு
நூலகத்தில் இருந்து கொண்டு வந்திருந்த புத்தகத்தில் ஆழ்ந்து விடுவார். மாலை காப்பி குடித்துவிட்டு பிள்ளை, பேரன், மருமகள் துணிகளை இஸ்திரியிலிருந்து எடுத்து வந்து இதற்குள் பக்கத்து வீட்டு எதிர்த்த வீட்டு நபருடன் அரட்டை அடித்தவாறே இவ்வாறே வாழ்க்கை ஓரளவு சுகமாகத்தான் போனது. தான் ஓய்வு பெற்ற வாழ்க்கையையும் திட்டமிட்டு அற்புதமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்போது எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வந்துவிட்டதே. நினைத்தவர் மூக்கு கண்ணாடியை எடுத்து அழுந்த துடைத்து துடைத்து அணிந்து கொண்டார். நன்றாக போட்டு உறுத்து உறுத்து பார்த்தார். எதிரில் இருந்த வீட்டிலிருந்து பக்கத்தில் உள்ள மரம் வரை எல்லாம் சற்று மங்களாக தெரிய லேசாக எரிச்சலுற்றார். கண்ணாடியை மாத்தணும் எத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது? ஏன்னா அது மட்டும் இன்னைக்கு வரை நடக்க மாட்டேங்குது. அன்று நடைப்பயிற்சிக்கு செல்ல வேண்டி படுத்து இருந்தவர் எழுந்து கொள்ள முயற்சி செய்ய எழுந்து கொள்ள முடியாமல் முதுகு வலிக்க கையும் காலும் இழுத்தது. எழுந்து கொள்ள முயற்சி செய்தார். துடித்தார். திரும்பி படுத்தாலும் வலி கொள்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. மகன் பெயர் சொல்லி அழைத்தார். பாஸ்கரா, பாஸ்கரா! பெயர் சொல்வதற்குள் மூச்சு இறைத்தது. குரல் நடுங்கியது. வாயை திறந்து பலம் கொண்ட மட்டும் கத்தினார். குரல் குழைந்து போனது. மீண்டும் அழுகை வந்தது. எத்தனையோ முறை கூப்பிட்டும் கத்தியும் யாரும் வரவில்லை. இன்னும் எழுந்திருக்கவில்லை போலும். அழுகையோடும் பயத்தோடும் காத்திருந்தார். யாரும் இல்லாத தனிமை பயமுறுத்தியது. ஒருவேளை தன்னை பார்க்காமலேயே இருவரும் அலுவலகம் சென்று விடுவார்களோ? பயம் நெஞ்சை பந்தாக அடைத்துக் கொண்டது. முதன்முறையாக மனைவியின் ஞாபகம் வந்தது. எத்தனை பெரிய சொந்தத்தை இழந்திருக்கிறார். அவள் இருந்தால் விட்டு விடுவாளா? அவளின் அருமை இப்போதல்லவா புரிகிறது. எத்தனை நாட்கள் தனக்காக காத்திருப்பாள். எப்போதும் வேலை வேலை என்று பறந்து கொண்டிருப்பவர் வீட்டிற்கு வந்தும் வேலையை சுமந்து கொண்டுதான் இருப்பார். சாப்பிடுவார், டிவி பார்ப்பார். நாள் முழுவதும் தனியாக இருக்கும் மனைவியிடம் ஒரு 2 வார்த்தை கூட பேச மாட்டார். ஒரு பெண்ணுக்கு கணவன் என்பவன் தான் அனைத்துமே. அவனிடம் பேச எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். மற்றவர்களிடம் பேச முடியாத விஷயம் கூட அவனிடம்தான் பேச முடியும். ஆனால் எப்போதுமே வேலை என்று மூழ்கி இருப்பவனிடம் என்ன சொல்ல முடியும்? கணவனிடம் பகிர்ந்து கொள்ள எத்தனையோ வீட்டு விஷயங்கள் காத்து கிடக்கும். ஆனால் அவர் எதையுமே பொருட்படுத்தியதில்லை. சில நாட்கள் தன்னையும் மீறி அவரிடம் பேச முயற்சி செய்து அவரிடம் திட்டுதான் வாங்கி கட்டி கொண்டு இருக்கிறாள். மருமகள் வந்ததும் இன்னும் தான் பேசுகிற அரை வார்த்தை ஒரு வார்த்தையும் குறைந்து போனது. பின் பேச்சை சுத்தமாக நின்று போனது. இப்போது அதையெல்லாம் நினைத்தாலே வேதனையாக இருந்தது. அவளுக்கும் தன்னிடம் சொல்ல எத்தனையோ விஷயங்கள் இருந்திருக்கும். தான் ஏன் அவளை பொருட்படுத்தவில்லை? தன்னுடைய தெரியாத்தனமா? தெரியவில்லையே. எப்போதோ செத்துப்போன மனைவியை பற்றி இப்போது வருத்தப்படுகிறார். சாரி கண்ணம்மா, என்னை மன்னிச்சிடுடி. எதுவும் இருக்கும்போது அதோட மதிப்பு தெரியாதுல்ல. நினைத்து நினைத்து அழுதார். தான் அவள் இருக்கும்போது இப்படி படுத்து கிடந்தால் விட்டிருப்பாளா? எத்தனை கத்தி கூச்சல் போட்டு அமர்க்களப்படுத்தி இருப்பாள். அவள் இருந்தபோது ஒரு நாள் டென்ஷன் காரணமாக தான் லேசாக மயக்கம் போட்டு விழ துடித்து போய் பிள்ளை மருமகளை லீவு போட சொல்லி எத்தனையெல்லாம் செய்தாள். அந்த நிலைமையிலும் கூட அவளை தான் புரிந்து கொள்ளவில்லை, பொருட்படுத்தவில்லை. மீண்டும் அழுதார். நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. மீண்டும் தன்னை சமாளித்துக் கொண்டு கத்தினார். இந்த முறை சொற்கள் தெளிவாக வராமல் குளற மீண்டும் கத்தினார். உங்க அப்பா இன்னைக்கு பால் கூட வாங்கிட்டு வரல. எப்படி நான் காபி போடுறது? அப்பா எப்பவுமே வாங்கிட்டு வர்றவர் தானே. இன்னைக்கு இன்னும் எழுந்திருக்கல போல இருக்கு. அவங்கவுங்க டியூட்டியை அவங்கவுங்க செய்ய வேணாமா என்ன? என்னாச்சு இப்ப? அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன்ல, போய் காப்பி போடுப்போ. பிள்ளை கத்த. ஆமா, எத்தனை டென்ஷன். இத்தனை நேரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும் தெரியுமா? ஒரு நாள் அசதியில் அவர் தூங்கிட்டு இருப்பாரு. போ, முதல்ல வேலையெல்லாம் முடி. கணவன் சொல்ல புவனா மௌனமானாள். முடியாமை, தள்ளாமை என்பது எல்லோருக்கும் உண்டு. தனக்கே ஒரு நாள் எழுந்து கொள்ள முடியாமல் அன்று அலுவலகத்திற்கு விடுமுறை எழுதி கொடுத்தது ஞாபகத்திற்கு வந்தது. இருந்தும் காலையில் காப்பி லேட்டானதால் எல்லா வேலைகளும் தள்ளி போய்விட்டது. லேசாக முணுமுணுத்தவாறே மதிய சாப்பாட்டை செய்து தனக்கு, கணவனுக்கு, குழந்தைக்கு என்று அவரவர் டப்பாவில் அடைத்து மாமனாருக்கு ஹாட்பேக்கில் வைத்துவிட்டு கிளம்பினாள். காலை டிஃபனுக்கு பிரெட் டோஸ்ட் செய்து உப்பு கலந்த வெண்ணெய் தடவி வைத்தாள். மாமனாருக்கும் ஒரு தட்டில் போட்டு மூடி வைத்துவிட்டு பையனை போய் எழுப்பினாள். 3வது படிக்கும் மகன் சற்று எரிச்சலுடன் எழுந்து பல் விளக்கி குளிக்க முரண்டு பண்ணி குளித்துவிட்டு தாத்தாவின் அறைக்கு ஓடி வந்தான். ஏய், நேரமாச்சுல, அப்புறம் போலாம் வா. இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுல, சாயந்தரம் வந்து தாத்தாவோட விளையாடு. சாப்பிட வாடா முதல்ல, பாமா. புவனா சொல்ல சொல்ல கேட்காமல் தாத்தாவின் அறைக்கு ஓடி வந்தான் பேரன். அடுத்த நிமிடம் ஓவென்று அலறியபடி ஓடி வந்தான். என்னடா? புவனா சற்று எரிச்சலோடு அதட்ட.
தாத்தா மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு. அம்மாவிடம் போய் கத்தியது போக அப்பாவிடம் அலறினான். என்னடா தாத்தா தாத்தா? அவன் அழ பாஸ்கர் விழுந்தடித்துக் கொண்டு அப்பாவின் அறைக்கு ஓடினான். மருமகள் புவனாவும் பயந்து போய் ஓடி வந்தாள். மாமா மாமா, என்னாச்சு மாமா உங்களுக்கு என்று அவள் கூப்பிட அசைவற்று கிடந்தார் ஜெகநாதன். அப்பா அப்பா, மகன் பரிதவித்து போனான். அந்த அரை மணி நேரத்திற்குள் அவரை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்று மருத்துவம் செய்து அழைத்து வந்தனர். அதன் பிறகு சற்று பேச முடிந்தது அவரால். கொஞ்சம் நகர முடிந்தது. தன் வேலைகளை தானே செய்ய முடிந்தது. இருந்தும் ஒரு கால் நன்றாகவே இழுத்து கொண்டு விட்டது. கையும் லேசாக இழுத்தாற்போல்தான் ஆனது. அன்றிலிருந்து அவர் வாழ்க்கையே இந்த அறையாகி போய்விட்டது. ஆஸ்பத்திரியில் முதல் 3 நாட்கள் மகன் மருமகள் இருந்தன. அடுத்த 3 நாட்கள் மருமகள். அதற்கு அடுத்த 3 நாட்கள் மகன் இருந்தான். அதற்கு அடுத்த நாள் யாருமே இல்லை. இருவருக்குமே அலுவலகத்தில் லீவு கிடைக்கவில்லையாம். ஒரு நர்ஸை போட்டுவிட்டு மகன் இரவுதான் வருவான். எப்போதாவது பேரனும் வருவான். ஓடி வந்து தாத்தா என்று கட்டிக்கொண்டு முத்தமிடுவான். நான் தாத்தாவோடவே இருக்கிறேன் அழுவான். இப்படியாக ஆஸ்பத்திரி வாழ்க்கை முடிந்து இப்போது வீட்டோடு இருக்கும் அவலம். இப்போதெல்லாம் காலையில் நடைப்பயிற்சி இல்லை. பால் வாங்கி வருவதில்லை. முதலில் கொஞ்ச நாட்கள் மகன் பாலுக்கு போனான். இப்போது அவனும் போவதில்லை. அதற்கும் ஆளை போட்டாயிற்று. காலையில் 6 மணிக்குள் காப்பி குடிப்பது போய் மருமகளுக்கு எப்போது நேரம் இருக்கிறதோ அப்போது காப்பி வரும். ஒரு நாளைக்கு 7:30 மணிக்கு, மற்றொரு நாளைக்கு 8:30, வேறு ஒரு நாளைக்கு அவள் கிளம்பும் முன் ஐயோ டைம் ஆயிடுச்சு இந்தாங்க என்று வைத்து விட்டு ஓடுவாள். எனக்கு ஒண்ணுமே முடியல என்று பரிதவிப்பாள். அந்த ஓட்டத்தில் பாதி நாள் சாப்பாடு கூட சரியாக இருக்காது. மாமனாரின் கை கால் சரியாக இருந்தவரை ஓரளவு சரியாக இருந்தது. அவரின் கை கால் விழுந்ததும் மாறிப்போனது. தான் பெரும் பாரமாக அவர் உணர்ந்தார். இதன் இடையில் பார்வை வேறு மங்கி போக, பார்வை சரியாக தெரியாமல் போக, தன் சொந்த காரியங்களை கூட செய்ய தடுமாறி விடுகின்றார். இன்று கட்டாயம் பிள்ளையிடம் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்று வந்தவர் பிள்ளையும் மருமகளும் பேசுவதை கேட்டு உறைந்து போனார். ஏங்க, உடம்பு சரியில்லைன்னா என்னங்க? கொஞ்சம் கொஞ்சம் அசைஞ்சு நடக்கக்கூடாதா? ஆஸ்பத்திரியிலிருந்து வந்த பின்னாடி கொஞ்ச நாள் விந்தி நடந்துக்கிட்டு தானே இருந்தாரு. என்னாச்சா அவருக்கு? ஒரு வயசானவங்க ஆக்டிவா இருக்கக்கூடாது? சோம்பேறித்தனை எல்லாம் நல்லா படுத்து படுத்து பழக்கமாய் போயிடுச்சு அவருக்கு. இந்த 10 நாளா காப்பியை கொண்டு போய் கையில கொடுக்க வேண்டியிருக்கு. படுத்துக்கிட்டே இருக்கிறாரு, எழுந்திருக்க மாட்டேங்கிறாரு. ஏன், நான் ஒருத்தியை எத்தனை லோல் பட முடியும்? உங்களுக்கும் குழந்தைக்கு செய்யறதுக்கே எனக்கு முடியல. அதனால என்ன சொல்ல வர்ற? பேசாம நல்ல பெய்டு ஓல்டேஜ் ஹோம்ல அப்பா விட்டுடுங்க. நச்சென்று அவள் கன்னத்தில் ஒன்று விழுந்தது. மருமகள் அதிர்ந்து போய் கணவனை பார்த்தாள். என்னடி திமுறா? உனக்கும் வயசாகும்ல, உனக்கு மட்டும் உடம்பு வராதா என்ன? பாவம், அவரு வேலையில இருந்த வரைக்கும் எப்படி இருப்பார் தெரியுமா? ஏன், அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் அப்பா ஒரு டம்ளர் கூட தொட்டதில்ல. அவர் வேலை உண்டு அவர் உண்டுன்னு இருந்தவர். இப்ப வேலையை விட்டதுல இருந்து அவரால் முடிஞ்ச வேலையை உனக்கு அவர் செய்யறதில்ல. காலையில பால் பாக்கெட் வாங்கிட்டு வர்றாரு, ரேஷன் சாமான்களை வாங்கி தர்றாரு, மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிகளை வாங்கிட்டு வர்றாரு, இஸ்திரிக்கு துணி கொடுத்துட்டு போறாரு. போதாத குறைக்கு ஸ்கூல்ல இருந்து வர்ற பேரனை கவனிச்சுக்கிட்டு அவனோட ஃப்ரெண்டா இருக்கிறாரு. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் நம்ம பையன் யார் கூட இருக்கான் கவனிச்சு இல்ல? அவரை போய் இப்படி எல்லாம் பேச உனக்கு எப்படி மனசு வருது? பாஸ்கரன் எரிச்சலுடன் ஆவேசமாக கத்த புவனா வாயை மூடிக்கொண்டாள். இதுவரை கணவன் மற்றவர் முன் தன்னை அவமானப்படுத்தியதில்லை. இப்போது எட்டி பார்த்த மாமனார் முன்னிலையில் அடித்தே விட்டான். மனம் கருவியது. ஆத்திரம் வந்தது, எரிச்சல் வந்தது. விருட்டென்று அவள் உள்ளே போக தயங்கியபடியே நின்றார். என்ன கேட்பது? கேட்டால் பிள்ளை சரியாக எடுத்துக்கொள்வானா? மருமகள் சொல்வது உண்மைதான். ஆஸ்பத்திரியிலிருந்து வந்த கொஞ்ச நாட்கள் தத்தி தத்தி நடந்து எல்லா வேலைகளையும் செய்தார். கடந்த 10 நாட்களாக திடீரென்று பார்வை மங்கி போக தன் வேலையை கூட செய்யாமல் அவதிப்படுகிறார். அன்று காலை வழக்கம் போல எழுந்திருந்தவருக்கு பார்வை மங்களாக தெரிய கண்ணை கசக்கி விட்டு கொண்டு பார்த்தார். ஒரே நாள்லையா பார்வை இப்படி குறைஞ்சு போகும்? ஆச்சரியத்தோடு ஒருவித அதிர்ச்சியும் இருந்தது. ஒரு கண்ணை மூடிக்கொண்டு இன்னொரு கண்ணால் பார்த்தார். தூரத்தில் இருந்த பொருட்கள் கொஞ்சம் தெளிவில்லாமல் தெரிந்தது. மற்றொரு கண்ணால் பார்த்தபோது அருகில் இருந்த பொருட்களை பிசிரடித்தது. இந்த கண்ணாடியை கட்டாயம் மாத்திரணும்பா எண்ணியவர் வாஷ் பேஷனிடம் செல்ல சட்டென்று தலைக்கு மேல் இருந்த குழாய் இடித்து கொண்டு நெற்றியில் ரத்தம் கசிந்தது. ஆ என்று அலறி நெற்றியை பிடித்து கொண்டவர் சற்று வேகமாக நடந்தபோது கால் கட்டிலில் இடித்தது. நெற்றி வலிக்க கால் வலிக்க அழுகை வந்தது. வாழ்க்கையில் கொஞ்சம் கூட அடிபடாமல் வாழ்ந்தவர். ஒரே விதமாக வாழ்க்கை நகர்ந்தது. வேலை, பணம் சம்பாதித்தல்,
நேரத்திற்கு எல்லாமே நடத்தல் என்ற வாழ்க்கையே ஒருவிதமான ஓட்டத்தில் இருந்தது. இப்படி அடுத்தவர் கையை எதிர்பார்க்கும் நிலைமையும் பார்வையில் கோளாறும் உடலில் காயங்களும் என்று இருந்ததே இல்லை. அவர் தன் இயலாமையை நினைத்து நினைத்து வருந்தினார். அதன் பின் நடப்பதை குறைத்து கொண்டார். எங்காவது விழுந்து வைத்து மறுபடியும் நடக்க முடியாமல் போய்விடப் போகிறதே என்ற பயம் அவருக்கு. மருமகள் படுக்கையில் கொண்டு வந்து நீட்டும் காப்பியை குடிக்கலானார். டிஃபன் சாப்பாடு எல்லாவற்றையும் படுக்கையிலேயே சாப்பிட ஆரம்பித்தார். அதற்குதான் மருமகளுக்கு கோபம் வந்தது. பிள்ளையிடம் பேச வேண்டும். இப்படியே இருந்தால் நாளைக்கு நிலைமை மோசமானால் பிள்ளையே தன்னை இடித்து காட்டலாம். மருமகள் உள்ளே சென்றதும் பிள்ளை இன்னும் எரிச்சலில் இருப்பது தெரிந்தது. இதற்குள் மருமகள் பேரனை போட்டு அடி அடி என்று அடித்துக் கொண்டிருந்தாள். பேரன் அலற, ஏண்டி குழந்தை அடிச்சுக்கிட்டு இருக்கிற? எரிச்சலோடு கேட்டான் மகன். குழந்தை வீல் வீல் என்று அலற ஓடிப்போய் தூக்கினான். பொண்டாட்டியின் கன்னத்தில் ஒன்று வைத்தான். அவள் கோபத்தில் பாத்திரத்தை தூக்கி போட குழந்தையை தூக்கி சமாதானப்படுத்தியவாறே வெளியே சென்றுவிட அவன் உருவம் மங்களாக தெரிய அப்படியே செய்வதறியாது பார்த்தார். குழந்தை அடிபட தான் ஒரு காரணமாகி விட்டோமோ என்று எண்ணியதும் சட்டென்று கண்களில் கண்ணீர் வந்தது. தாத்தா தாத்தா என்று உயிரையை விடும் குழந்தை அது வீல் வீல் என்று கத்தியது நெஞ்சை அறுத்தது. மீண்டும் அழுகை வந்தது. பிள்ளையை கேட்க வேண்டும் என்ற உணர்வு மறந்து போய் வருத்தத்துடன் அமர்ந்திருந்தார். நினைத்தாரை தவிர அடுத்த ஒரு வாரமும் பிள்ளையை கேட்கக்கூட முடியவில்லை. வீடே அமைதி இழந்திருந்தது. குழந்தையை மனைவி தொடவிடாமல் தானே எல்லாம் செய்தான் மகன். குழந்தை காலை வேளை தாத்தாவின் அருகே வராமல் மாலைதான் வர ஆரம்பித்தது. வீட்டில் ஏற்பட்ட சண்டையை குழந்தை மறந்தே போனது. தாய் தந்தை மட்டும் இன்னும் அதை நினைத்து மருகி மருகி ஒருவரோடு ஒருவர் பேசாமல் இருந்தனர். ஆமாம் தாத்தா, நீயே இந்த ரூம்லயே இருக்கிற, வெளியே கூட போக மாட்டேங்கிற, எனக்கு ஏன் போன்வீட்டெல்லாம் எடுத்து தர மாட்டேங்கிற? பேரன் கேட்க தாத்தாவுக்கு கண்ணு சரியா தெரியலடா. என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, இப்பெல்லாம் எதுவுமே சரியா தெரியல. உன் மூஞ்சி கூட எனக்கு ஒழுங்கா தெரியலைன்னா பார்த்துக்கோயே. அவர் சொல்ல சொல்ல ஐயையோ என்றவாறே தாத்தாவையை பார்த்தான். தாத்தாவின் மடியில் ஏறி அவரின் கண்களை தொட்டு பார்த்தான். என்னடா இது, கண்ணை குத்திட போறடா? இல்ல தாத்தா, நீ கவலைப்படாத, நான் சும்மா தான் தொட்டு பார்த்துட்டு இருக்கிறேன் என்ற குழந்தை வா தாத்தா என்று தாத்தாவின் கையை பிடித்து அழைத்து போனான். இரு தாத்தா என்றவன் பிளாஸ்கில் இருந்த போன்வீட்டாவை தாத்தாவிடம் தர தாத்தா நடுங்கும் கையால் பாலை டம்ளரில் கொட்டினார். போதும் தாத்தா, பேரன் கத்த ஆரம்பித்தான். பேரன் போன்வீட்டாவை குடிக்க ஆரம்பித்தான். தாத்தா இந்தாங்க, நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இன்னும் அரை டம்ளர் போன்வீட்டாவை அவருக்கு தர பசித்த வயிறுக்கு அமிர்தமாக இருந்தது. தாத்தா இருங்க, ஃப்ரிட்ஜில் இருந்து பால் எடுத்து தரேன், ப்ரூ இங்க இருக்கு, காப்பியை கலக்குங்க என்றான். பேரன் உதவி செய்ய பாலை காய்ச்சியவர் காப்பியை கலந்து குடித்தார். புதிய சக்தி வந்தது போல உணர்ந்தார். அழைத்து போய் தாத்தா இந்த அலமாரியில பிஸ்கட் இருக்கு, வாங்க தூக்குங்க என்றான். தனக்கு வேண்டிய பிஸ்கட்களை எடுத்துக்கொண்டவன் தாத்தா நீங்களே சாப்பிடுங்க என்று தாத்தாவிடம் தர தாத்தாவும் பேரனும் ஹாலில் அமர்ந்து சாப்பிட்டனர். ஆமா தாத்தா, உனக்கு ஆபரேஷன் பண்ணா கண்ணு தெரியுமா? பேரன் ஆவலோடு கேட்க சச்ச, எனக்கு ஒண்ணு இல்லடா கண்ணா, கண்ணாடி மாத்தினா எல்லாம் சரியா போயிடும் என்றார். ஓ அப்படியா, அப்ப கொண்டாங்க மாத்திடலாம் என்று கண்ணாடியை பேரன் பிடுங்க அவரின் மூக்கு கண்ணாடி தரையில் விழுந்து உடைந்தது. கண்ணாடி உடைந்ததும் அதிர்ச்சியோடு பார்த்தார் கிழவர். சட்டென்று அழுகை பொங்கி பொங்கி வந்தது. ஓவென்று வாய்விட்டு அழுதார். இறந்து போனவர்களின் சடலத்தில் விழுந்து அழுவதைப் போல ஒரு அழுகை. பேரன் பயந்து போய் தாத்தாவையை பார்த்தான். தாத்தா வாய்விட்டு அழுததை பார்த்ததும் பேரனுக்கும் அழுகை வந்தது. தாத்தா தாத்தா சொல்லிவிட்டு ஓவென்று அழுதான். சாரி தாத்தா, ஐயோ என் கண்ணாடி போச்சே, பாதி பார்வை கூட என்னமோ தெரியாதே, எல்லாம் மங்களா இருக்கே சட்டென்று அழுதார். கிட்ட இருக்கிறதுக்கும் தூரம் இருக்கிறதுக்கும் வித்தியாசமே தெரியலையே, எல்லாமே போச்சே, இருக்கிறதும் போச்சே. அவர் மறுபடியும் ஓவென்று அழ, சாரி தாத்தா அழாதீங்க, நான் இன்னைக்கு அப்பா கிட்ட சொல்லி உங்க கண்ணாடிக்கு ஏற்பாடு பண்றேன் சரியா? சட்டென்ற நிமிட நேரத்தில் முகத்தில் மின்னல். கண்ணாடி உடைந்ததும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் தானோ. அவர் முகத்தில் சந்தோஷம் தாண்டவமாடியது. பிரதீஷ் என்னடா கண்ணா சொல்ற, வேற கண்ணாடி வாங்கி தர்றியா? கேட்கும் போதே கண்களில் கண்ணீர் வழிய கை நடுங்க பேரனின் தலையை தடவி கொடுத்தார். சாரி, நீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கு அப்பா வந்த உடனேயே சொல்லி உங்களுக்கு கண்ணாடி வாங்கி தர்றேன். பேரன் தாத்தாவின் கண்ணீரை துடைக்க அவர் ஆனந்தப்பட்டார். பேரனை மடியில் இருத்தியவாறு அமர்ந்திருந்தார். தாத்தா கவலைப்படாதீங்க, தாத்தாவை தடவி கொடுத்தவாறே அமர்ந்திருந்தான் பேரன்.
தாத்தா, நிஜமாவே உனக்கு கண்ணு தெரியலையா? இது எத்தனை சொல்லு? பேரன் கைவிரல்களை காண்பிக்க 4 என்று காண்பிக்க பேரனின் கைவிரல்களை தடவி பார்த்து பதில் சொன்னார். போங்க தாத்தா, கையை டச் பண்ணி சொன்னா ஒத்துக்க மாட்டேன், டச் பண்ணாம சொல்லுங்க. சற்று தூரத்தில் போய் நின்று கொண்டான். இது எத்தனை? அவன் கேட்க கண்களை விரித்து பார்த்தார். கைகளில் கண்களை மறைத்தவாறே பார்க்க முயன்றார். புருவத்தில் கைகளை வைத்துக்கொண்டு உற்று பார்த்தார். என்ன தாத்தா தெரியலையா? பேரன் ஆராய்ச்சி பார்வையுடன் கேட்க அவர் இல்லை என்று தலையாட்ட பேரன் இப்படியும் அப்படியும் நின்று தாத்தாவை டெஸ்ட் செய்து கொண்டிருந்தான். நேரம் போனதே தெரியவில்லை. வழக்கமாக முதலில் வரும் மருமகள் இன்று வரவே இல்லை. மணி 7:30 தொட்டது. பேரனின் கையை பிடித்தவாறே மெதுவாக நகர்ந்து விளக்கை போட்டார். மணி 7:30 அடிக்க பசி எடுத்தது. தாத்தா, பசிக்குது என்றான் பேரன். பாஸ்கர் மெதுவாக 7:30 மணிக்கு வந்தபோது பிரதீஷ் அழுது கொண்டிருக்க தாத்தா அவனை தேற்றினார். வரும்போது எரிச்சலோடு வந்தான். அப்பா, தலைவலி, புவனா வரல இன்னும். நினைத்த மனது பிள்ளையின் முகம் பார்த்து நடுங்குகிறது. ஏதேனும் சொல்லிடுவானோ? சுல்லென்று விழுந்துட்டா என்ன செய்யறது? முன்னாடிலாம் அப்பாவை பார்த்து பிள்ளை பயப்படுவான். அலுவலகத்திலிருந்து ஜெகநாதன் கோபத்தோடு வந்தால் நடுங்கியபடியே நிற்பான். முக்கால்வாசி நேரம் அப்பா வரும்போது அரை தூக்கத்தில் இருப்பான். அவர் கோபத்தோடு வரும்போது அவர் எதிரில் கூட வரமாட்டான். அப்பா கோபமா இருக்காரு, சரியா? அம்மா சொல்லிவிட்டால் போதும், நடுங்கி விடுவான். இன்று நாணயத்தின் மறுபக்கம். பிள்ளையின் முகம் பார்த்து நடுக்கம் ஏற்பட்டது. என்னப்பா அது, ஏன்பா அழுதுட்டு இருக்கான்? பிள்ளை சற்று எரிச்சலோடு கேட்க மெதுவாக அவர், பசியா இருக்கிறான்பா என்றார் ஜெகநாதன். தான் நடக்கும்போது, தனக்கு உடம்பு சரியா இருக்கும்போது யார் தயவையும் நாடியதில்லை அவர். எத்தனையோ நேரங்களில் மருமகள் லேட்டாக வருவாள். மகனும் வந்து விழித்துக் கொண்டிருப்பான். பேரனை பக்கத்தில் இருக்கும் ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்று தானும் சாப்பிட்டு விட்டு மகனுக்கும் மருமகளுக்கும் ஏதேனும் வாங்கி வருவார். தன் பெயரில் வங்கியில் இருந்த பணம் மட்டுமல்ல, பென்ஷனும் இருப்பதால் தேவையான போது தாராளமாக செலவு செய்வார். இப்போது நடக்க முடியாமை மட்டுமன்றி கண் பார்வையும் குறைந்துவிட இன்னொருத்தரை நம்பி வாழ வேண்டிய அவலம் பேரனுக்கு மட்டுமல்ல, அவருக்கும் அதிகமானது. பசி எடுத்து வயிற்றை இழுத்து பிடித்து கொண்டது. பசி களைப்பும் அழுகையும் அவருக்கு வந்தது. தன் மனதை அடக்க முயற்சி செய்து சோர்ந்து போய் பலவீனமாய் மகனையை பார்த்தார். இன்னுமா வரல அவ? அவர் இல்லை என்று தலையசைக்க பல்லை கடித்தவன், ஏன்பா அவ வரலைன்னா என்ன? ஏதாவது பேரனுக்கு வாங்கி தரக்கூடாதா என்ன? பசியில துடிச்சு போய் அழுறானே. கை கால் ஊனமா இருக்கிறவங்க யாரும் நடமாடுறதே இல்லையா என்ன? ஏன் இப்படி ஆயிட்டீங்க? அவரின் முகம் விழுந்தது. பிள்ளைகிட்ட என்ன சொல்றது? தன்னை பத்தி சொல்லிட வேண்டியதுதான். நினைக்கும் போதே நெருப்பு துண்டமாய் அவன் வார்த்தைகள் விழுந்தது. என்னாச்சுப்பா உங்களுக்கு? ஏன் இப்படி ஆயிட்டீங்க? அம்மா இருந்த வரைக்கும் ஃபேமிலி மேல அக்கறையே இல்லாம இருந்தீங்க. நீங்க சம்பாதிச்சிங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக ஃபேமிலி மேல அக்கறையே இல்லாமலையா இருப்பாங்க? நான் உங்களுக்கு ஒரே பையன் தானே. என்ன படிக்கிறேன்னு என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்டியான்னு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? எத்தனையோ நாள் உடம்பு சரியில்லாதப்ப அம்மா தானே கவனிச்சுக்கிட்டாங்க. அப்பான்னு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? சரி, அம்மா இருந்த வரைக்கும் தான் அப்படி இருந்தீங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் மாறிட்டீங்கன்னு சந்தோஷப்பட்டேன். உங்களுக்கு பாசம் இல்லைனாலும் அப்பான்னு நான் பாசமாக தானே இருந்தேன். பாவம் எப்படி இருந்தவர்னு உங்கள் மேலே ஒரு அனுதாபம் இருந்துச்சு. அம்மா வேற பாவம், உங்கள் அப்பாவை விட்டுடாதேன்னு சொல்லிட்டு தான் செத்து போனாங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாது. வேலைன்னு வேலையே பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தவர். அவருக்கு பாசத்தை காமிக்க தெரியாது. அதனால அவரை விட்டுடாதேன்னு அம்மா சொன்ன வார்த்தையை மதிச்சு தான் இத்தனை நாள் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் மறுபடியும் பழையபடி ஆயிட்டீங்களே. அது கூட போகட்டும், உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. அதான் ஆஸ்பத்திரிக்கெலாம் கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோமே. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்போ பரவாயில்ல தானே? கொஞ்சம் விந்தி நடந்தாலும் நடக்கலாம்ல. இந்த குடும்பத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடாதா என்ன? வயசானா ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கணுமா என்ன? ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? பிடிவாதமா காப்பிலேருந்து எல்லாத்தையும் கையில் கொண்டு வந்து கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு யாராவது அடம் பிடிப்பாங்களா? ஏன் இப்படி? என் பொண்டாட்டி வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளால் முடிஞ்ச வேலைகளை செஞ்சுட்டு தானே போறா. நாம எல்லாரும் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா குறைஞ்சா போயிடுவோம். சுயநலமாக இருக்கக்கூடாதுப்பா. அந்த குழந்தை பசியால் துடிச்சிக்கிட்டு இருக்கு. முன்னெல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க. இப்போ என்னாச்சு? காசு செலவழிக்க மனசு வரலையா என்ன? அந்த காசை வச்சுக்கிட்டு என்னப்பா செய்ய போறீங்க? போகும்போது எடுத்துகிட்டு போக போறீங்களா? நம்ம போனாலும் மற்றவங்க கிட்ட இருந்து நல்ல உணர்வை எடுத்துக்கிட்டு போகணும். இப்படியா உங்களை மாதிரி? மகன் பேச பேச கண்களில் கண்ணீர் சொட்ட தாங்க முடியாமல் ஓவென்று அழுதார். எனக்கு கண்ணு தெரியலப்பா.
சொல்லிவிட்டு கதறி அழ வாயடைத்து போய் அப்பாவையே பார்த்தான் மகன். என்ன சொல்றீங்க? ஒருவித பயத்துடன் குற்ற உணர்ச்சியுடன் மகன் கேட்க, கண்ணு தெரியாததுனால திருப்பியும் அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போனா எல்லோருக்கும் கஷ்டமாயிடுச்சேன்னு காப்பியை கூட படுக்கையிலே வாங்கிக்கிறேன்ப்பா, சிறு குழந்தை போல அழுது கொண்டே சொன்னார். கொஞ்ச நாளா கண்ணு மங்களா இருக்குதுப்பா, அப்புறம் ரொம்பவே தெரியாம போச்சு. ஓ முகமே ஒரு குத்து மதிப்பாதான்ப்பா தெரியுது, நடக்கும்போது கூட இடிச்சுக்கிறேன்ப்பா. சொல்லும் போதே விக்கி விக்கி அழுதார். கண்ணாடியை மாத்தணும்ப்பா, கேட்ராக்டா ஒன்றும் தெரியல, ஆனா கேட்ராக்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த கண்ணாடியில கொஞ்சம் மங்களாதான் தெரியுது, கண்ணாடியை மாத்திட்டா சரியாயிடும் நினைக்கிறேன்ப்பா. எனக்கு வேலை செய்யக்கூடாதுன்னெலாம் இல்லப்பா. காலையில புவனா ஆஃபீஸ்க்கு போன பிறகு நான் தானே சமையல் அறையெல்லாம் சுத்தம் செஞ்சு இறஞ்சி கிடக்கிறத சரி செஞ்சு வாஷிங் மிஷின்ல இருக்கிற துணியை காய போட்டு சில நாட்களா புவனா போட மறந்து போன மிஷினையும் போட்டெல்லாம் செஞ்சேனேப்பா. அவர் சொல்ல சொல்ல பிள்ளைக்கு பசியோ என்னவோ சுருக்கென்று கோபம் வந்தது. என்னப்பா இப்படி பேசுறீங்க? உங்க பையனுக்கு செஞ்சீங்க, செஞ்சதை சொல்லி காமிப்பீங்களா என்ன? பையன் இறைய, ஏன்பா இப்படிலாம் பேசுற? என்னால முடிஞ்சா கட்டாயம் செய்வேங்கிறத தானப்பா சொன்னேன், புரிஞ்சுக்கப்பா. உனக்கு செஞ்சேன்னு சொல்லி காமிக்கிறதுக்காகலாம் சொல்லலப்பா. தழுதழுத்த குரலில் அவர் சொல்ல பிள்ளை சற்று கோபம் அடங்கியவனாக இறுகி போய் இருந்தான். புரிஞ்சுக்கப்பா, எனக்கும் பாரமா இருக்க பிடிக்கலப்பா சொல்லிவிட்டு ஓவென்று அழுதார். சற்று கடுகடுத்த முகத்துடன் இருந்தவன் அதிர்ந்து போனான். அப்பா என்னப்பா இது, எதுக்கு அழுறீங்க? நாளைக்கு டாக்டர் கிட்ட போலாம், கட்டாயம் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம், சியர் அப் என்றான். சாப்பிட்டீங்களா? மகன் கேட்க இல்லை என்று தலையாட்டியவர், முதல்ல பிரதீஷ்க்கு ஏதாவது கொடுப்பா, குழந்தை பாவம் பசி பசின்னு துடிச்சு போச்சு. தன் பிள்ளை பட்டினியாக இருக்கிறான் என்றதுமே வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பாக கிளம்பினான் பாஸ்கர். கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். சிறிது நேரத்தில் கை நிறைய பார்சலுடன் வந்தான். தூங்கும் குழந்தையை தட்டி எழுப்பி 2 பூரிகளை ஊட்டினான். அப்பா தயங்கி நிற்பதை பார்த்து மனது என்னவோ செய்ய, அப்பா சாப்பிடுங்கப்பா முதல்ல என்று ஒரு பார்சலை தர பசியோடு பிரித்து சாப்பிட்டார். அப்பா இது போதுமா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றீங்களா? போதும்பா இதுவே என்றவர், நீ சாப்பிட்டியா கேட்டார். இல்லப்பா, நான் கொஞ்சம் முகம் கழுவிட்டு வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றேன். தனக்கும் மனைவிக்கும் என்று வாங்கி வந்த பார்சலையும் மேஜை மேல் வைத்தான். குளிக்கும் அறைக்கு சென்று பச்சை தண்ணீரில் முகத்தை கழுவிக்கொண்டு பழைய உடைகளை கழற்றி வேறு உடை மாற்றி துடைக்கும் துண்டால் முகத்தை துடைத்தவாறே வர அப்பா ஹாலில் அமர்ந்தவாறே பேரனின் தலையை தடவியவாறே கண்ணீரை துடைத்துக் கொள்வதை பார்த்ததும் பாஸ்கரனின் மனம் உருகி போனது. என்னாச்சுப்பா? ரொம்ப சாரிப்பா, உங்க ப்ராப்ளத்தை நான் புரிஞ்சுக்கல. கட்டாயம் நாளைக்கு டாக்டரை பார்த்துடுவோம், சரியா? புது கண்ணாடிக்கு ஏற்பாடு பண்ணிடலாம், டோன்ட் வெரி அவன் சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்பா என்றார். என்னப்பா இதெல்லாம், போய் ரெஸ்ட் எடுங்க முதல்ல என்றவன் அவர் தடுமாறாமல் இருக்க கை கொடுத்து அழைத்து போய் படுக்கையில் படுக்க வைத்தான். தலையணையை பாந்தமாக போட்டு படுத்துக்கோங்கப்பா என்றான். பையனின் கைகளை சட்டென்று உணர்ச்சி பெருக்கில் பிடித்து கண்களில் ஒற்றிக்கொள்ள, என்னப்பா இதெல்லாம்? ரொம்ப தேங்க்ஸ்பா, நான் வேலையில இருந்த வரைக்கும் உன்னைய பிள்ளையா இல்லை மனுஷனா கூட நினைச்சதில்லையே, ரொம்ப தேங்க்ஸ்பா. அம்மா போட்டோவில் இருந்து சந்தோஷமாக சிரிப்பது போல் தோன்ற மனம் புல்லரித்து போனது. அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுடா, நான் இல்லைனாலும் கடைசி காலத்தில் அவரை விட்டுடாத என்ன? இன்று அம்மா பார்த்தால் எத்தனை சந்தோஷப்படுவாள். அம்மா எங்கிருந்தாவது பார்த்து கொண்டுதான் இருப்பாள். மனது இலகி போனது. மெதுவாக எழுந்து சாப்பிட ஆரம்பித்தான். மனைவி இன்னும் வரவில்லை. லேசாக எரிச்சல் வந்தது. இப்போது கொஞ்ச நாட்களாகவே மனைவி லேட்டாக தான் வருகிறாள். 6 மாதத்திற்கு முன்பு ப்ரமோஷன் வந்ததிலிருந்து இந்த கதைதான். முன்பெல்லாம் மாலை 5:30 மணிக்கெல்லாம் வந்தவள் இப்போதெல்லாம் 7:30 8:30 என்று ஆக்குகிறாள். 40,000 கொண்டு வருகிறாள். தனக்கே சம்பளம் அதிகம். பேசாமல் வீட்டில் இருந்து வீட்டை கவனித்துக் கொள்ளலாம். அவனுக்கே மாதம் எல்லாவற்றையும் சேர்த்து 1 லட்சம் வருகிறது. பிடிப்பு எல்லாம் போக கையில் 80 வரும். இது போதாதா? ஏதோ ஆதி காலத்தில் ஒருவர் சம்பளத்தில் குடும்பம் நடத்துவது கஷ்டம் என்றுதான் வேலைக்கு போகும் பெண்ணை பார்த்து திருமணமே செய்து கொண்டான். அதுவே பெரும் வினையாகிவிட்டது. வேலை வேலை என்று ஓடுவதில் அப்பாவையும் தன்னையும் மிஞ்சிவிட்டாள். வீட்டில் எந்த வேலையும் செய்ததில்லை. காலையில் சற்று நேரம் கழித்து அவசரமாக வேலைக்கு கிளம்பவே சரியாக இருக்கும். அம்மா இருக்கும் வரை எல்லாவற்றையும் அம்மாவை பார்த்து கொண்டாள். பிள்ளையை பெற்றாலே தவிர வளர்த்ததெல்லாம் அம்மாதான். அம்மா போன பிறகுதான் அடுப்படிக்கே வந்தாள். முக்கால்வாசி நாள் காலை உணவே பிரெட் டோஸ்ட் தான். மதியம் ஏதோ ஒரு குழம்பு சாதம் பொரியல் என்று சமைத்து எல்லோருக்கும் டப்பாவில் அடைத்து அப்பாவிற்கு வைத்து விட்டு வருவாள்.
பல நாட்கள் மோர் சாதம் ஊறுகாய்தான். மாலை வந்ததுமே ஏதேனும் ரசம் பொரியல் என்று ஏதேனும் செய்வாள். அப்பா நன்றாக இருந்தவரை புவனா வர நேரமாகிவிட்டால் அப்பா சாதத்தை வைத்து விடுவார், அப்பளத்தை பொரித்து விடுவார், தக்காளி ரசம் செய்து விடுவார். ஆனால் இப்போது முடியாத நிலையில் அப்பா ஒன்றும் செய்யாமல் இருக்க பாஸ்கரன் கூடமாட செய்வான். யோசித்து பார்த்ததில் பணத்திற்காக தாங்கள் எத்தனை மடத்தனமான வாழ்க்கை வாழ்கிறோம் என்று தோன்றியது. தாங்க வேண்டிய வயதில் பிள்ளையையும் தந்தையும் தவிக்க விடுவதில் என்ன லாபம்? இன்று பொண்டாட்டி வந்ததும் கண்டிப்பாக சொல்லிவிட வேண்டியதுதான். தான் இப்போது பிள்ளையை கவனிக்காவிட்டால் பிற்காலத்தில் அவன் தன்னை கவனிப்பானா என்ன? என்னென்னவோ எண்ணினான். தன் தந்தையை தான் கவனிக்கவில்லையா? இப்படி தோன்றியதும் மனமே சாடியது. அம்மாதான் அப்பாவாகவும் இருந்தாளே, அவள் தன்னை எப்படியெல்லாம் கவனித்துக் கொண்டாள்? தன் உணர்வுகள் எல்லாமே அம்மாவுக்கு தெரியும். மருமகள் வந்தும் பாரம் அனைத்தையும் தானே சுமந்தாள். சுமையின் பாரத்தை பற்றி தப்பி தவறி கூட முணுமுணுக்காதவள். சாப்பிட்டு விட்டு இப்படி ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்தான். இன்று தீர்மானமாக பொண்டாட்டியிடம் வேலையை விட்டுவிடும்படி சொல்லதான் வேண்டும். மனதில் நிச்சயம் செய்தவாறே தூங்கும் மகனை படுக்கை அறையில் கொண்டு போய் படுக்க வைத்துவிட்டு வரப்போகும் மனைவிக்காக காத்திருக்க ஆரம்பித்தான் பாஸ்கரன். அலுவலகத்தில் புவனாவிற்கு வேலை நெட்டி முறித்தது. ப்ரமோஷன் வந்த நாளிலிருந்து இதே கதைதான். இந்த 6 மாதமாக மதியம் சாப்பிடக்கூட நேரம் இருப்பதில்லை. கொண்டு வந்த சாப்பாட்டை வாயில் திணித்தவாறே வேலை செய்ய ஓடுவாள். ஒரு 2000 அதிகம் வாங்கியதும் போதும், அவள் படும் பாடும் போதும். இன்று வேலை முடிந்து டிஃபன் பாக்ஸை திறந்தால் வெறும் தயிர் சாதம்தான். பாதி நாள் வெறும் தயிர் சாதம் ஊறுகாய்தான். இதை செய்வதற்கே நேரம் இருப்பதில்லை. ஒரு வாயில் போட்டவள் உப்பு இல்லாமல் இருப்பதை பார்த்து முகம் சுளித்தாள். ஊறுகாயும் கடை ஊறுகாய்தான். லேசான வாடை வேறு வந்து கொண்டிருக்க சாப்பிடவே பிடிக்கவில்லை. மெதுவாக கேண்டீனுக்கு எழுந்து போனாள். கிட்டத்தட்ட 5 நாட்களாக கேண்டீனுக்கு தான் போய்க் கொண்டிருக்கிறாள். தான் செய்யும் சாப்பாடு வாயில் வைக்கவே முடியவில்லை. ஏனோ மாமியாரின் நினைவு வந்தது அவளுக்கு. காலையில் எப்போது எழுந்து வருவாளோ தினமும் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, கிச்சடி, உப்புமா என்று விதவிதமான டிஃபன், சட்னி, சாம்பாரோடு இருக்கும். மதியம் சாம்பார் சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம், வெஜிடபிள் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் என்று தினம் தினம் வித்தியாசமாக செய்து கொண்டிருப்பாள். வெறும் தயிர் சாதம் பிசைந்து தந்தால் கூட அது கூட அருமையாக இருக்கும். மாங்காய், கேரட், இஞ்சி, திராட்சை அல்லது உலர் திராட்சை சேர்த்து செய்து அனுப்புவாள். ஊறுகாய் இல்லாமலேயே தயிர் சாதம் சாப்பிட மிக மிக அருமையாக இருக்கும். புவனா பெருமூச்செறிகிறாள். இந்த மாமியாரு உயிரோடு இருந்திருக்க கூடாதா? ஒரு நாள் கூட தலைவலின்னு நான் படுத்ததே இல்லையே. அன்று அலுவலகத்திலிருந்து வந்த பின் எல்லோருக்கும் சாப்பாடு போட்டுவிட்டு நெஞ்சை நீவிக்கொண்டவள் 1 நிமிடத்தில் போய் சேர்ந்தாள். டாக்டர், திடீர் ஹார்ட் அட்டாக்மா என்று சொன்னார். யாரும் நம்ப முடியாமல் போய் சேர்ந்தாள் மாமியார். மாமனாரு அந்த காலத்துல பிரயோசனப்படாம தான் இருந்தாரு. இப்போதும் அதே லட்சணம்தான். பணம் வங்கியில் நிறைய போட்டு வச்சிருக்கிறாரு. பென்ஷன் வேற வருது. பணத்தை தங்கள்கிட்ட கேட்கறது இல்லையே தவிர்த்து அவரால் என்ன பிரயோஜனம்? இருக்க தன்னைய ஒரு சிறு குழந்தையா பாவச்சுக்கிட்டு ச்சே, அதுபோல இவரும் போய் தொலைஞ்சிருக்கலாம். மெதுவாக எழுந்தவள் சாப்பிட கேண்டீனுக்கு சென்ற போது பக்கத்து சீட்டு சரோஜாவும் அவசரமாக ஓடி வந்தாள். கேண்டீனுக்கு தானே போற, நானும் வர்றேன் வா. இன்னைக்கு சாப்பாடே செய்யலை, லேட் ஆயிடுச்சுன்னு எல்லாரையும் ஹோட்டலில் சாப்பிட சொல்லிட்டேன். அப்போ உன் பையனுக்கு, அவனுக்கும் பைசா கொடுத்துட்டு வந்தாச்சு. ஆமாம், நீயே இன்னைக்கு சமைக்கலையா? தினமும் கொண்டு வர தயிர் சோறு தான், ஊறுகாய் வேற கெட்டு கிடக்குது. உங்கள் வீட்டுக்காரருக்கு அதை செஞ்சு வச்சிருக்கிறியா? வேற யாருக்கு நேரம் கிடைக்குது? காலையிலேயே லோல் பட்டு கிளம்புறதுக்குள்ளே உயிரே போயிடுது. என் புருஷன் அட்ஜஸ்டிங் டைப்பு தான். பையனுக்கு பிரெட் பிஸ்கட் போட்டால் கூட போதும். மாமனார்னு ஒரு கிழம் வீட்டிலே கிடக்கே, என்ன செய்யறது? மாமியாராவது உதவியாக இருந்தாங்க. மாமனார் வெறும் தண்டம். போன தடவையே உடம்புக்குன்னு படுத்துக்கிட்டு எக்கச்சக்க செலவு வச்சிருச்சு. ஏன் கேட்குற அந்த தொல்லைய? அடிப்போடி, இந்த காலத்தில் யாரும் மாமியார் மாமனாரோட இருக்கிறாங்க? அது என் புருஷனுக்கு தெரியலையே. பெய்டு ஹோமில் விட்டுடுங்கன்னு சொன்னேன். பலார்னு அரைஞ்சிட்டார் அந்த மனுஷன். என்னதான் அடிச்சிட்டாரா? உன் புருஷன் என்ன முட்டாளா? அவங்கவுங்க பெற்றவங்களை வீதியில் விட்டுடுறாங்க. சொத்து இல்லாதவங்களுக்கு எதுவுமே இல்லை, சொத்து இருக்கிறவங்களுக்கு இன்னும் கஷ்டம். அவங்க சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு அவங்கள கொடுமைப்படுத்தி நிற்கதியாக ஆக்கிடுறாங்க. என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் அவள் புருஷன்னா அவங்க மாமியாருக்கு உயிர். கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பிள்ளை தான் கவனிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் பிள்ளைக்கிட்டேயே கொடுத்துட்டாங்க. தான் இருக்கிற வீட்டையும் அவனுக்கு எழுதி வச்சுட்டாங்கன்னா பார்த்துக்கோயேன். அவங்களுக்கு மற்ற புள்ள பொண்ணு எல்லாமே இருக்குது. ஆனால் கூட இந்த புள்ள மேலே கொல்ல ஆசை வச்சு எல்லாத்தையும் மொத்தமாக அவனுக்கே கொடுத்துட்டாங்க. கீழே விழுந்து அவங்களுக்கு கால் ஒடிஞ்சு படுத்த படுக்கையாயிட்டாங்க.
அவங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு கூட தராம பட்னி போட்டே கொண்டுட்டான் அந்த பாவி. இதுக்கு என்ன சொல்ற? அம்மாவை பட்னி போட்டு கொண்டுட்டோமேன்னு கொஞ்சம் கூட மன உறுத்தல் இல்லாம சொத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த ஆள், தெரியுமா? அப்படியா? உன் ஃப்ரெண்டோட புருஷன் மட்டும் நினச்சிருந்தா ஃப்ராடு பண்ணியிருக்க முடியுமா? அவங்க பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாமே சப்போர்ட் பண்ணாதானே சுருட்ட முடியும். எங்கள் வீட்டில் அப்படி இல்லையே. பெய்டு ஹோமில் வசதியாக இருக்கட்டும் கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னதுக்கே அடித்து அசிங்கப்படுத்திட்டாரு. இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் என்னை அடித்ததே இல்லை. அந்த கிழவனுக்கு எதிரில் ரொம்ப அசிங்கமாக போச்சு. அந்த கிழவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு போய் சரியாகி கொண்டு வந்துட்டாச்சு. நல்லா இருந்த போதெல்லாம் வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி வைக்கும், வீட்டையும் கொஞ்சம் சுத்தப்படுத்தும். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. காப்பி கூட படுக்கையில் கொண்டு போய் கொடுக்க வேண்டியது இருக்குது, தெரியுமா? எனக்கு இதெல்லாம் தேவையா? இப்போ எந்த வேலையும் செய்ய மாட்டேங்குது. எதுவுமே எனக்கு பிடிக்கல. புவனா புலம்ப புலம்ப அவள் யோசித்து கொண்டே இருந்தாள். அப்போ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் உனக்கு. இதை பாரு, பாவம் புண்ணியம் பார்த்தீங்கன்னா எதுவும் நடக்காது. நான் சொல்கிறத கேளு. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசி. உன் ஹஸ்பண்ட் இருக்கும்போது எதையும் பேசாத. அவர் இல்லாதப்ப உங்கள் மாமனாரை லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கு. ஒரு 4 நாள் சாட மாடையெல்லாம் வேணாம், நேரடியாகவே பேசு. கதறிட்டு ஓடிடுவார்ல மனுஷன். உன் புருஷன்கிட்ட சொல்லாம அவரே போய் சேர்ந்துடுவாரு பாரு. அதுக்காக வேலையை பாரு இன்னையிலிருந்தே. இந்த பாவம் முனியை எல்லாத்தையும் விட்டு ஒளி. பேசுறது மட்டும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டையும் குறை. நல்லா பசிச்சு துடிக்கட்டும். தானா வீட்டை விட்டு கிளம்புறாங்களா இல்லையான்னு பாரு. தோழி சொன்னது சரி என்று தோன்ற தலையை ஆட்டினாள். அதன் முதல் கட்டமாக தான் இன்று வீட்டிற்கு உடனே போகாமல் தவிர்த்தாள். 7 மணியோடு வேலை முடிந்தும் வீட்டிற்கு கிளம்பாமல் கேன்டீனில் போய் சாப்பிட்டு விட்டு தோழியுடன் கடற்கரைக்கு சென்று சிறிது நேரம் இருந்துவிட்டு 8:30 மணிக்கு தான் மெதுவாக கிளம்பினாள். கணவன் ஏதாவது கேட்டு பார்க்கட்டும், இனிமே ஆஃபீஸ் வேலை முடிஞ்சு இரவு 10 மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிடணும். மனசுக்குள் கருவிக்கொண்டாள். கூடவே பட்டினியோட திண்டாடப் போவது மாமனார் மட்டுமல்ல என்பதை மறந்து போனாள் அவள். அன்று வீடு வந்து சேர்ந்த போது மணி 10 தொட்டது. மாமனாரும் பிள்ளையும் தூங்கிவிட பாஸ்கரன் மட்டும் குட்டி போட்ட பூனையாக உலாவிக் கொண்டிருந்தான். ஏன் இன்னும் இவ வரல? செல்லுக்கு பலமுறை தொடர்பு கொண்டும் பிரயோசனப்பட மாட்டேங்குதே. சே, செல்ல அணைச்சு வச்சிருக்கிறா போல இருக்குது. எரிச்சல் வந்தது அவனுக்கு. ஏதாவது ஆபத்துல மாட்டிருப்பாளா? எதுனா ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ? இப்படி நினைத்ததும் மனம் நடுங்கியது. சே, அப்படிலாம் இருக்காது. நடுக்கத்தை மறைக்க டிவியை போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தான். கொஞ்சம் பாட்டை கேட்டான். பின்பு ஏதோ கொஞ்சம் சீரியல் பார்த்தான். பிறகு நியூஸுக்கு தாவினான். மணி 10 நெருங்கிய போது பயம் வந்தது அவனுக்கு. அதற்கு மேல் இருப்பு கொள்ளாமல் டிவியை அணைத்துவிட்டு வெளியே வந்தான். வாசலில் இப்படியும் அப்படியும் உலாவினான். சரியாக 10 மணிக்கு பொண்டாட்டியை பார்த்ததும் தான் உயிரே வந்தது. என்னமாச்சு? ஏன் இவ்வளவு லேட்டு? சாப்பிட்டியா? சற்று ஆதங்கத்துடன் அவன் கேட்க 1 நிமிடம் அவனையே பார்த்தவள் அடுத்த நிமிடம் மாமனார் எதிரில் தன்னை அடித்தது நினைவுக்கு வர மனதை கல்லாக்கி கொண்டு முகத்தையும் தூக்கி கொண்டு சென்றாள். என்னாச்சுமா? என்ன ஆகணும்ன்றேன். எனக்கு ப்ரமோஷன் வந்துடுச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்போ வேலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. இனிமேல் என்னால் இந்த டைமுக்கு தான் வர முடியும். அதான் ஒன்றும் புரியலை. 10 மணிக்கு வந்து என்ன சமையல் பண்ண முடியும்? அதான் ஒரே யோசனையாக இருக்குது. நானும் அதை பற்றி தாம்மா உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்றான். இப்போ நான் வாங்குற சம்பளமே நமக்கு தாராளமாக போதுமா? நீ பேசாமல் வேலையை ரிசைன் பண்ணிட, இல்லைன்னா வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட. கணவன் சொல்ல சொல்ல கணவனையை உறுத்து பார்த்தாள். என்னம்மா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ பதிலே சொல்ல மாட்டேன்ற? எனக்கு புரியலைங்க. நான் எதுக்கு வேலையை விடணும்? நானும் எத்தனையோ கஷ்டப்பட்டு படித்து ரொம்ப உழைச்சி தானே இந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கிறேன். இப்போ போய் ரிசைன் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? புரியலையே. தப்பா நினச்சிக்காதம்மா. அப்பா வயசானவர், உடம்பு சரியில்லாதவர், அவரை பார்த்துக்க வேணாமா? அப்புறம் நமக்கு குழந்தை, அதுவும் பாவம் இல்லையா? இன்னைக்கு பசின்னு துடிச்சு போயிட்டான் தெரியுமா? ஏன் உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு? ஒரு உதவியும் செய்ய மாட்டாரா? குழந்தைக்கு ஏதேனும் வாங்கி கொடுத்துருக்க கூடாதா என்ன? புரியாமல் பேசாதம்மா. யாரை பற்றியும் தப்பாக நினச்சா தப்பாவே தான் யோசிக்க தோணும். அப்பா பாவம், கண்ணு தெரியல. உனக்கு உதவி செய்யணும்னு வேலை செய்ய போய் முட்டிக்கிட்டு விழுந்த உடனேயே பயம் வந்துருச்சு அவருக்கு. இப்போ அவருக்கு எல்லாமே மங்களாதாரமாக தெரியுது. எல்லாத்தையும் தடவி பார்த்து தான் நடக்கிறாரு. அதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் புரியாமல் அவரை வேற கண்ணா பின்னான்னு வேற திட்டிட்டேன் தெரியுமா? அப்புறம் அழுதுகிட்டே அவர் சொன்னப்பதான் புரியவே ஆரம்பிச்சிச்சு. அப்பா பாவம்மா, உடம்பு சரியில்லை, இல்லைன்னா அப்பா எத்தனையோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார்ல. அவள் முகம் கடுகடுவென்று ஆனது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? புரியலையே. இல்லைம்மா, நீ கொஞ்ச நாள் வீட்டிலே இருந்தா அவன் ஆரம்பிக்க. சான்ஸே இல்லைங்க. இதை பாருங்க, இப்போ வேலையை விட்டால் என் சீனியாரிட்டி போயிடும். தவிர இப்போ தான் எனக்கு ப்ரமோஷனே கிடச்சிருக்கு. இப்போ போய் எப்படி? முடியவே முடியாது. நீங்கள் நைட்டு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிவிடுங்க. நீங்கள் தான் 7 மணிக்கு வந்துடுவீங்கல்ல. நீங்கள் நினச்சா இன்னும் சீக்கிரம் வரலாமே. தினம் ஷட்டில் காக்க ஆடிட்டு தானே வர்றீங்க. அதை கொஞ்ச நாள் கட் பண்ணிவிடுங்க. நான் கொஞ்ச நாள் ஸ்டடி ஆகிறேன், அப்புறம் பார்க்கலாம்.
பாஸ்கரன் பெருமூச்சு விட்டான். சரிமா என்று பிரச்சனையை அதோடு முடிவுக்கு கொண்டு வந்தான். அன்று முதல் தன் வேலையை ஆரம்பித்தாள் மருமகள். காலை காப்பியை கொண்டு போய் டொக்கென்று மேஜை மேல் வைத்தாள். அவரிடம் எந்த பேச்சும் வைத்துக் கொள்ளவில்லை. காலையில் குழம்பு பொரியல் செய்தவள் அதை டப்பாவில் மூவருக்கும் போட்டு அடைத்தவள் அவருக்கு வெறும் சோற்றினை மட்டும் வைத்தாள். இட்லியை தனக்கும் புருஷனுக்கும் போட்டுவிட்டு மாமனாரின் அறையில் காய்ந்த பிரெட் துண்டை வைத்து விட்டு வந்தாள். நான் கொடுக்குற துன்பத்தில் தாங்க முடியாம சொல்லிக்கொள்ளாம ஓடிரணும். முறுவளித்தவள் தயிர்பால் எதையும் விட்டு வைக்கவில்லை. எல்லாவற்றையும் எடுத்து அலமாரியில் வைத்து பூட்டிவிட்டு கிளம்பிவிட்டாள். 4 நாட்கள் சென்றது. காலையில் வெந்நீர் காப்பி, மதியம் வெறும் சோறு. முதல் 2 நாட்களை விட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய அவருக்கு புரிந்து விட்டது. அழுகை வந்தது. பையன் நாளைக்கே கண்ணை சோதிச்சு அழைச்சிட்டு போறேன்னு சொன்னவன் இரவு 7 மணிக்கு வந்து தினமும் ஹோட்டலில் சாப்பாடு எடுத்து வந்து பிள்ளைக்கும் தனக்கும் கொடுக்க காலையில் இருந்து ஒட்ட ஒட்ட இருப்பவர் இரவுதான் சற்று நன்றாக சாப்பிட்டார். அப்பா பறந்து பறந்து சாப்பிட்றாரு. பாவம், மூப்பு, பசி, பிணி அப்படின்பாங்களே, அதுதான் போல நினைத்து கொண்டான் பிள்ளை. பரிதாபப்பட்டு இன்னும் சற்று கூடவே வாங்கி வந்தான். ஹோட்டலுக்கு சென்று சாப்பாடு வாங்கி இதை கவனிக்கவே அவனுக்கு நேரம் சரியாக இருக்க இவரை கண்டாக்டரிடம் கூப்பிட்டு கொண்டு போக இயலவே இல்லை. பின்னும் 4 நாட்கள் சென்றன. புவனா கிழவருக்கு கொடுக்கும் சாப்பாட்டை குறைத்து கொண்டே வந்தாள். முதலில் சாப்பாட்டை அரை பாத்திரம் வைத்தவள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து 1/4 பாத்திரம் வந்தாள். அன்று கிழவர் தத்தி தத்தி வந்தவர் ஜன்னலின் பக்கம் வந்து நின்று பக்கத்து வீட்டு வேலைக்காரியை அழைத்தார். என்ன சாமி? அவள் கேட்கவும், கொஞ்சம் ஊறுகாய் வாங்கிட்டு வர்றியாமா? அவர் கேட்க அவள் ஆச்சரியமாய் பார்க்க, இல்லம்மா, காரமா சாப்பிடணும்னு நாக்கு கேட்குது அதான் என்றார். அவள் 1 ரூபாய் ஊறுகாய் என்று 5 பாக்கெட்டுகளை வாங்கி வர அதை வைத்து சாதத்தில் பிசைந்து சாப்பிட்டார். இன்னைக்கும் வெறும் சோத்தையில வச்சுட்டு போயிருக்கிறா. அதற்கு அடுத்த வாரம் சாப்பாடு இல்லாமல் வெறும் பாத்திரம் மட்டும் இருந்தது. ஏதேனும் தட்டுப்படுதா என்று துளாவி துளாவி பார்த்தவர் தவழ்ந்து தவழ்ந்து சமையலறையை நோக்கி சென்றார். அங்கே ஒன்றுமே இல்லை. பால், தயிர் கூட அலமாரியில் வைத்து மூடப்பட்டு இருந்தது. ஃப்ரிட்ஜும் பூட்டப்பட்டு இருந்தது. சாவி எங்க? அதுக்கு மேல் பசி பொறுக்க முடியாமல் தவழ்ந்து போய் வாயிற் பக்கம் கதவை திறந்தார். சற்று சத்தமாக குரல் கொடுத்தார். இன்னைக்கு கையில் 1 ரூபாய் கூட இல்லை. எல்லாமே வங்கியில தான் இருக்குது. பென்ஷன் கூட வங்கிக்கு நேர போய் தானே கையெழுத்து போட்டு வாங்கியாகணும். என்ன பண்றது என்று யோசிக்க ஆரம்பிக்கும் போதே அவருக்கு அழுகை வந்தது. பிள்ளைக்கும் எப்ப விடுமுறையோ அப்பதான் பணத்தை எடுத்துட்டு வர சொல்ல முடியும். சிறுகுடல் பெருகுடலை தின்றது. வயிற்று பசி தாழ முடியாமல் துடித்து விட்டார். வழக்கம் போல பக்கத்து வீட்டு வேலைக்காரியை கூப்பிட, என்னங்கய்யா, மறுபடியும் காரம் சாப்பிடணும் போல இருக்கா? ஊறுகாய் வேணுங்களா? பேசாம 35 ரூபாய் கொடு, ஒரு சின்ன பாட்டில் ஊறுகாய் வாங்கிட்டு வந்துடுறேன், நிம்மதியா சாப்பிடு என்ன? அவள் சொல்ல அவர் கண்கள் கலங்கி விக்கி விக்கி சிறு குழந்தை போல அழுதார். என்னங்கய்யா, ஏன் அழுறீங்க? ரொம்ப பசிக்குதுமா. என்கிட்ட இப்ப பணமே இல்லை. பேங்க்ல போய் தான் எடுத்துட்டு வரணும். உங்ககிட்ட ஏதாச்சும் சாப்பாடு கிடைக்குமா? ரொம்ப பசிக்குது. பழைய சோறா இருந்தாலும் பரவாயில்லம்மா, உப்பு போட்டு கொடுத்துறேன். நான் அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு துட்டு கொடுத்துட்றேன். அவர் குழந்தை போல அழுது கொண்டே கேட்க வேலைக்காரி மட்டுமல்ல, குழந்தையையும் அப்பாவையும் கவனித்துக் கொள்ள வந்த ஆளை ஏற்பாடு செய்ய வந்த பாஸ்கரனும் திடுக்கிட்டு போனான். என்ன பேசுறாரு அப்பா என்று திகைத்தான் மகன். என்ன சாமி, மருமக சோறு வைக்க மறந்துடுச்சா? வேலைக்காரி கேட்க, தெரியலையேம்மா, கொஞ்ச நாளா என்ன கோபமோ தெரியல. நான் வேலை செய்யறதில்லையேன்னு கோபம்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் செய்யாமல் இருப்பேனா சொல்லு? ஏன் சாமி, நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே. உன்னை எனக்கு தெரியாதா என்ன? எம்புட்டு வேலை செய்வேன். காலையில் பாத்திரம் விலைக்கு வைப்பேன், வீட்டை சுத்தம் பண்ணியிருக்கிற, வாஷிங் மிஷினில் துணியை போட்டு துணியை துவைச்சு காய போட்டு, மருமக சேலையாக இருந்தாலும் இஸ்திரிக்கு கொடுத்து எத்தனையோ செஞ்சுருக்கிறியே. என் பேரனை ஸ்கூல்லேருந்து இட்டுட்டு வந்திருக்கிற. எத்தனையோ நாள் பேரனுக்கு பசின்னு தாத்தாவும் பேரனும் ஹோட்டலுக்கு போயிருக்கீங்களே. இல்லை சொர்ணா, அப்படிலாம் இல்லைம்மா. எதுவுமே உபயோகப்பட்டாதான் உபயோகம், இல்லைன்னா அது வெறும் குப்பைக்கு தான் போகணும். இப்போ நான் பாரம் ஆகிட்டேன். கண்ணு வேற சரியாக தெரியலைன்னா பார்த்துக்கோயேன். அதனால தான் கொஞ்ச நாளாக டிஃபன் வைக்காமல் இருந்தாங்க. அப்புறம் மதியம் வெறும் சோறு மட்டும் வைக்க ஆரம்பித்தாங்க. ஓ, அதுதான் அன்னைக்கு ஊறுகாய் கேட்டியாக்கும். அவர் ஆம் என்று தலையை ஆட்டினார். அப்புறம் சோத்தோட அளவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இன்னைக்கு ஒன்றுமே வைக்கலம்மா. காலையில் காப்பி சாப்பிட்டதுமா, ஒரே பசிமா. ஏதாச்சும் இருந்தால் தாயேன், நான் எப்படியும் இந்த வாரத்துக்குள்ளே துட்டை எடுத்துகிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்க, காசை கொடுத்துட்றேன் என்ன? ஏற்கனவே தளர்ந்த உடல் மறுபடியும் தளர்ந்து போக, பசியினால் வாடி போக, பின்னும் தளர்ந்து போய் நின்றார். அப்பா,
பாஸ்கரன் கூப்பிட திடுக்கிட்டு போனார். வேலைக்காரி ஸ்வர்ணம் மெதுவாக நகர்ந்து சென்றாள். ஒரு 5 நிமிஷம் இருங்கப்பா, வந்துடுறேன். உள்ளே சென்றவன் ஒரு கேரியரோடு வெளியே செல்ல கண்ணீரோடு வெளியே செல்பவனையே பாவமாக பார்த்து கொண்டிருந்தார் ஜெகநாதன். அடுத்த அரை மணி நேரத்தில் சுட சுட சாப்பாட்டை கொண்டு வந்தான் மகன். அவர் அப்படியே சுருண்டு படுத்திருந்தார். அவசரமாக எடுத்துக்கொண்டு ஓடி வந்தவன் அப்பாவை எழுப்பி சாப்பிட வைக்க முதலில் தளர்ந்து போனவர் பின்பு அள்ளி அள்ளி வாயில் போட்டுக்கொண்டார். வாங்கி வந்த சாப்பாட்டில் ஒரு சிறு பகுதியைத்தான் அவர் சாப்பிட்டார். பின் வயிற்றை பிடித்து கொண்டே ஆயாசப்பட்டவாறே படுத்து விட்டார். அப்படியும் உறங்கியே போய்விட்டார். பாஸ்கரனுக்கு இப்போதுதான் புரிந்தது, எங்கேயோ தவறு நடக்குது. தன்னோட மனைவி அத்தனை பொல்லாதவளா? இப்படியா இருப்பா? இப்படியா ஒரு வயசானவரை கொடுமைப்படுத்துவா என்று ஆவேசப்பட்டான். அதுவும் உடல்நல சரியில்லாதவரை துன்புறுத்துற அளவுக்கு போவாளா என்ன? அத்தனை தூரம் தாழ்ந்துட்டாளா என்ன? பெண் தன்மையே இல்லாம இப்படியா இருப்பா? மனதளவுல மோசமான பெண்மணியா இவ? சட்டென்று மனம் அழுதது. காலையில் இருந்து பட்டினி கிடந்துவிட்டு ஒரு வாய் சாப்பிட்ட உடனேயே ஆயாசம் தாழாமல் கண்ணை மூடி படுத்திருக்கும் அவரை பார்த்தால் வேதனையாக இருந்தது. பொண்டாட்டி மேல் சண்டாள கோபம் வந்தது. அதிர்ச்சி எல்லாம் கோபமாக மாறிப்போனது. பொண்டாட்டி கையில் கிடைத்தால் கொன்றுவிடலாம் போல தோன்ற என்ன செய்வதென்று தெரியாமல் உலாவினான். அவளிடம் அப்படியே கேட்டால் வீண் சண்டைதான் வரும். இதை கையின் களவுமாக பிடித்து என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டும். அன்று மாலையின் குழந்தைக்கும் தந்தைக்கும் டிஃபன் வாங்கி தந்து கொஞ்சம் சாதம் மட்டும் வடித்து காலையில் மீதி இருந்த சாப்பாட்டை மூவரும் சாப்பிட்டு முடித்தனர். அப்பாவை கிட்டே இருந்து கவனித்துக் கொண்டான் மகன். அப்பா, தாத்தா பாவம்பா, அவருக்கு கண்ணே தெரியலப்பா. அந்த கண்ணாடியை கூட நான் தான்ப்பா உடைச்சேன், வேற வாங்கி கொடுப்பா ப்ளீஸ்பா என்றான் பேரன். கட்டாயம்டா கண்ணு, அப்பாவுக்கு அடுத்த வாரம் லீவு வருதுடா. அப்பா தாத்தாவுக்கு எல்லாம் செஞ்சுடுவேன். சூப்பரா கண்ணாடி வாங்கிட்டு வர்றேன் என்ன? தேங்க்ஸ்பா, தாத்தா பாவம்பா என்று தாத்தாவை கட்டியணைத்து கொண்டான். கன்னத்தில் முத்தமிட்டான். பொண்டாட்டி செய்த செயலால் அதிர்ந்து நொந்து போனவனுக்கு ஒரு பெருமூச்சு வந்தது. மனது சந்தோஷப்பட்டது. யாரோ காயத்துக்கு மருந்து போட்டது போல இருந்தது. பிள்ளையோடும் அப்பாவோடும் சந்தோஷமாக பேசியபடி பிள்ளைக்கு ஹோம்ஒர்க்கில் உதவி செய்து அப்பாவிற்கு ஏதேனும் தேவையா என்று கேட்டு கேட்டு செய்து அப்பாவின் படுக்கையெல்லாம் தட்டி போட்டு அப்பாவையும் தன்னுடனே அமர வைத்து கொண்டு பிள்ளை கொஞ்சம் படித்து முடித்தவுடன் எல்லோரும் கார்ட்டூன் சேனலை கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தனர். இதற்குள் பாலை காய்ச்சி அப்பாவிற்கும் பிள்ளைக்கும் கொடுத்துவிட்டு பிள்ளையை தூங்க வைத்து அவனுடைய படுக்கையில் கொண்டு போய் படுக்க வைத்தான். அப்பாவை கைத்தாங்களாக பாத்ரூமுக்கு அழைத்து போய் பின் படுக்கையில் அவரை படுக்க வைத்தான். அப்பாவை படுக்க வைத்து போர்வையை போர்த்திவிட்டு அப்பாவின் கன்னத்தையும் தலையையும் தடவிவிட்டு நகர்ந்த போது அப்பா சட்டென்று பிள்ளையின் கைகளை பிடித்து கொண்டார். தேங்க்ஸ்பா, ரொம்ப தேங்க்ஸ்பா என்று பேசிய போது கண்கள் கசிந்து போனது. என்னப்பா இது சில்லியா? எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம்? பெத்த பிள்ளைகிட்ட போய் உங்களுக்கு வேற ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளுங்கப்பா, எல்லாத்துக்கும் நான் இருக்கேன்ப்பா, உங்களை விட்டுடலாம் மாட்டேன்ப்பா. அப்பா நம்பிக்கையோடு பிள்ளையை பார்த்தார். இப்ப கொஞ்சம் டைம் இல்லப்பா, கட்டாயம் இந்த வார கடைசியில் போய் கண்ணாடி போட்டுக்கலாம் என்ன? பிள்ளை சொல்ல சந்தோஷமாக தலையை ஆட்டினார். அப்பா தூங்கி போக பிள்ளை அப்பாவை பார்த்தபடி மெதுவாக நகர்ந்து வெளியே போனான். மனம் பாரமாக இருந்தது. இது எப்படி சாத்தியம்? தன்னோட மனைவியா இப்படி? அவளை நல்லவன்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதோ வேலைக்கு போற அவசரம் அழுப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படின்னு தெரியலையே எனக்கு. தன்னோட பொண்டாட்டி அத்தனை மோசமானவளா என்ன? ஒரு வயசானவரை, உடல்நிலை சரியில்லாதவரை பட்டினி போட எப்படி மனசு வருது? எரிச்சல் வந்தது. வரட்டும், அவன் மனம் கருவி கொண்டது. இப்படி எத்தனை நாளா நடந்துகிட்டு இருக்குதுன்னு தெரியலையே. அம்மா இருந்தவரை அத்தனையுமே அம்மா தானே கவனிச்சுக்கிட்டா. ஒருவேளை அம்மாவையும் துன்பப்படுத்தி இருப்பாளோ, அதனாலதான் அம்மா இறந்துட்டாங்களோ? இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பித்த பின் மனைவி மேல் இன்னும் தாங்க முடியாத ஆத்திரம் வந்தது. அப்படியே வெட்டி போட வேண்டும் என்று தோன்றியது. வரட்டும், அவன் ஆத்திரம் தாங்காமல் மேசை மேல் குத்தினான். மாலையே தயிர் தோய்த்துவிட்டு ஒன்றை எடுத்து குளிர்சாதன பெட்டியில் வைத்தான். நாளைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பாட்ட சொல்லிட்டு போகணும். பாவம், மதியம் வெறும் சாதத்தை சாப்பிட்றதுக்கு தயிர் இருக்கட்டுமே. என்ன செய்யலாம் இவளை? ஏன் இப்படி செஞ்சான்னு கேட்க முடியுமா? கேட்டு வெளுத்து வாங்கிடுவோமா என்று நினைத்து கொண்டான். முதல்ல இவ ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு கண்டுபிடிக்கணும். எத்தனை நாட்களா இவ இப்படி செய்யறான்ங்கிறதையும் இவ வாயாலேயே சொல்ல வைக்கணும். பின்னாடி பார்த்துக்கலாம். மனைவியின் வருகைக்காக கோபத்துடனும் எரிச்சலுடனும் காத்திருந்தான். மனைவிக்கு இரவு சாப்பிட பால் வைக்காமல் தானும் சாப்பிட்டு மீதியை தயிர் தோய்த்து வைத்து சாப்பாட்டையும் காலி செய்து அமர்ந்திருந்தான்.
நேரம் ஆக ஆக எரிச்சல் அதிகமாகியது. தொலைக்காட்சியிலும் மனது செல்லவில்லை. பேப்பரும் படிக்க தோன்றவில்லை. கடைசியாக வழக்கம் போல மனைவி நேரம் கழித்துதான் வந்தாள். தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு மெதுவாக கேட்டான், என்ன இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்ட? சீக்கிரமா? ஆமா, நேற்று 10 மணிக்கு மேல வந்த. இன்னைக்கு 9:30 தானே ஆகுது, அதுக்குள்ள வந்துட்டியே. ஒரு நிமிடம் அவனையே உறுத்து பார்த்தவள், இன்னைக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடுச்சு, வந்துட்டேன் என்று உள்ளே நுழைய போனவளை தடுத்தான். ஒரு விஷயமா, அப்பாவையும் நம்மளோட பையனையும் யாராச்சும் கவனிச்சே ஆகணும். அதனால கேட்டுவிட்டு அவனை முறைத்து பார்த்தாள். அதனால உன்னால வேலையை விட முடியாது இல்லையா? நான் வேலையை விட்டலான்னு நினைக்கிறேன் என்றான். பாஸ்கரன் சொல்ல சொல்ல அதிர்ந்து போய் அவனையே பார்த்தாள் புவனா. என்ன சொல்றீங்க? வேலையை விட போறீங்களா? விளையாடுறீங்களா? இதுல என்ன விளையாட்டு இருக்கு? அப்பா வயசானவங்க, அதுவும் முடியாத ஸ்டேஜ்ல வேற இருக்காரு. அவரை பார்த்துக்கணும். ஏற்கனவே அனாதை மாதிரி இருக்க நம்ம பையனுக்கு ஒரு துணையும் வேணும். ரொம்ப அழகா இருக்கு. 4-3 விளங்காதவங்களா நீங்க? அதுக்காக வேலையை விட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அவன் பெரிய பையன் தானே, எல்லாத்தையும் பழகிக்க வேண்டியதுதான். முடியவே முடியாது புவனா. அந்த குழந்தைப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் கண்ணாலே நான் பார்த்துட்டேன். நான் 1 லட்சத்துக்கிட்ட சம்பாதிக்கிறேன், நீயும் சம்பாதிக்கிற. யாருக்காக சம்பாதிக்கிறோம்? பிள்ளைய கஷ்டப்படுத்தி தனிமைப்படுத்தி அது வண்டியா ஏக்கத்தை வளர்த்துக்கிட்டு அழுதுகிட்டு நிற்கவா? இப்போ அதை கவனிக்கலைட்னா வயசானா அது நம்மளை கவனிக்காது, முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுடும். பாஸ்கரன் எரிச்சலோடு பேச, அப்போ உங்க அப்பாவை முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு வந்துடுங்க. அவள் சொன்னதும் சூடாகி போனான். என்னடி வாய் நீளுது? பாஸ்கரன் பற்களை கடித்தபடி கூற, நீங்க சொன்னதை தான் சொல்றேன். சின்ன வயசுல உங்க அப்பா உங்களை கவனிக்கவே இல்லை இல்லையா? இப்ப நம்ம மட்டும் ஏன் கவனிச்சுக்கிட்டு இருக்கணும்? பேசாம நீங்க சொன்ன மாதிரியே செய்ய வேண்டியது தானே. பொங்குகிற கோபத்தை அடக்கினான். இத பாருடி, அவரோட அப்பா, அவருக்காக உதவி செய்ய வேண்டியது என்னோட வேலை. அவருக்காக இல்லைனாலும் செத்து போற வரைக்கும் என்னையே கவனிச்சாங்களே எங்க அம்மா, அவங்களுக்காக அவரை பார்த்துதான் ஆகணும். போக போறவங்களுக்காக இருக்கிறவங்கள சாகடிக்க போறீங்களாக்கும்? எல்லாரும் ஒரு நாளைக்கு போக போறவங்க தான். அவன் நக்கலாய் கூற எரிச்சலுற்றாள் புவனா. இத பாருங்க, கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுங்க. நல்ல பெய்டு ஹோம்ல சேர்த்து விட்டா அவரை பார்த்துக்க டாக்டர், நர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அவருக்கு வேலைக்கு சாப்பாடும் கிடைக்கும், ரெஸ்ட்டும் கிடைக்கும், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். நாமளும் சாட்டர்டே சண்டே போய் பார்த்துட்டு வரலாம் என்ன? ஓ அப்படியா என்றவன், உன் பையனை என்ன பண்ண போற? அவனையும் நல்ல ஹாஸ்டல்ல சேர்த்துடலாமே. அப்புறம் நீயும் 11 மணிக்கு வரலாம், நானும் என் இஷ்டத்துக்கு இருக்க முடியும் என்ன? அவனை எந்த ஹாஸ்டல்ல சேர்க்கலாம்னு சொல்லு. ஊட்டியில சேர்த்து விடலாமா, இல்ல கொடைக்கானலுக்கு அனுப்பலாமா? கணவன் சொல்ல சொல்ல கணவனையே முறைத்து பார்த்தாள். சே, உங்ககிட்ட போய் சொன்னேனே, எரிச்சல் பட்டாள் புவனா. பிள்ளைய பிரிய மனசு இல்லைல்ல, என்னாலேயே எங்க அப்பாவை பிரிய முடியாது. ஓகேவா? பொண்டாட்டி முறைக்க, ஓகே அதை விடு, 2 பேரும் போக வேணாம், நான் வேலையை விட்டுடுறேன். வீட்டு வேலை மொத்தமும் நானே பார்த்துக்கிறேன். உன் சம்பளத்துல நாம சிக்கனமா செலவு செய்வோம். அவன் சொல்ல சொல்ல, சே நீ எல்லாம் ஒரு மனுஷனையா? அவள் கத்த பட்டென்று கன்னத்தில் விழுந்தது. என்ன பொம்பளை நீ? உடம்பு சரியில்லாதவர்னு இருந்தா அனுசரணை வேணா? அட்லீஸ்ட் ஒரு மனிதாபிமானம் இருக்கக்கூடாதா? அவருக்கு சாப்பாடு போடாம பசிலே துடிச்சுக்கிட்டு இருக்காரு. வயசானவர் என்ன செய்வாரு? உடம்பு சரியில்லை, கண்ணு தெரியல. எத்தனை கேவலமான மனசுடி உனக்கு! இந்த நிலையில போய் அவரை கஷ்டப்படுத்தினியே, நீ செஞ்சதுக்கு. பல்லை கடித்தான். உன் கூட வாழ்றதே தப்புன்னு நினைக்கிறேன்டினா. அவன் பேச பேச அடிபட்ட கன்னத்தை தடவியவாறே அவனை முறைத்தபடி நகர்ந்து உள்ளே போனாள். ஆத்திரம், கோபம், வெறுப்போடு படாரென்று படுக்கை அறை கதவை சாத்தினாள். பாஸ்கரன் மெதுவாக அமர்ந்தான். மனைவி வேலைக்கு போகிறவள், சாது என்று நினைத்திருந்தானே. இப்பேற்பட்ட மோசமான பெண்ணா அவள்? எப்படியும் இவள் வேலையை விட்டு வந்தாலும் தந்தைக்கு கெடுதல் தானே. சிறு குழந்தை போல் தன் கையை தடவி கொடுத்த தந்தையை நினைக்கும் போதே கண்கள் கலங்கி போனது. தலை வலித்தது. என்ன செய்யலாம் யோசித்தான். யோசித்து யோசித்து மண்டை வலித்தது. தலையை பிடித்தபடி அமர்ந்திருந்தான். மதியம் வந்ததிலிருந்து என்னென்ன நிகழ்வுகளை எதிர்கொண்டான். அப்பா பாவம், தவழ்ந்து போய் வேலைக்காரி சோற்றை கேட்டாரே. எத்தனை பசி இருந்தால் இப்படி இறங்கி போய் கேட்டிருப்பார். அதுவும் அழவேறு அழுதாரே. நான் ஒரு மடையன், அவருக்கு முதல்ல கண்ணாடியை ரெடி பண்ணி இருந்திருக்க கூடாதா? அவர் வேலையை அவரே செஞ்சிருப்பாரே. இப்படி கீழிறங்கி போயிருக்க வேணாமே. இதுக்குத்தான் தான் முக்கிய காரணமே. நொந்தவாறே வெகு நேரம் அமர்ந்திருந்தான். அப்பாவிற்கு சரியாகும் வரை அவரை கவனித்துக் கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படியே யோசித்து யோசித்து சோபாவில் கண்ணை மூடி படுத்திருந்தான். அப்படியே உறங்கியும் போனான். காலையில் பேப்பர் விசிறிவிட்டு போகும் ஒளியில் சட்டென்று விழித்துக் கொண்டான். மனைவி இன்னும் எழுந்திருக்கவில்லை. இரவு நடந்தது ஞாபகம் வர மறுபடியும் கோபம் வந்தது. வாயிலில் போய் பேப்பரை எடுத்து வந்தான்.
பாலை வேறு போட்டுவிட்டு செல்ல பாலை வேறு எடுத்து வந்து அடுப்பில் வைத்துவிட்டு பல்லை விளக்கி காப்பியை கலக்கினான். தனக்கு ஒன்றும் அப்பாவிற்கு ஒன்றுமாக எடுத்தபடி அப்பாவின் அறைக்கு சென்றான். தட்டு தடுமாறி படுக்கையில் அமர்ந்தவாறே இருந்த அப்பாவை பார்க்கையில் பாவமாக தோன்ற அவரை கைத்தாங்களாக பிடித்தபடி பாத்ரூமுக்கு அழைத்துச் சென்று காலை கடன்களை முடிக்க வைத்து முகம் கை கால் கழுவி காப்பியை கொண்டு போய் கையில் தர அப்பா ஒருவித பசியுடன் குடித்தார். தானும் காப்பியை குடித்துவிட்டு குளித்த அலுவலக உடைக்கு மாறினான். பொண்டாட்டி இன்னும் எழுந்தபாடு இல்லை. இதற்குள் பிள்ளை எழுந்து வர அவனையும் காலை கடன்களை முடிக்க வைத்து பல்லை விளக்கி அவனுக்கு போன்விட்டா கலந்து தந்து பின் ஹோட்டலுக்கு போனான். தனக்கு, மகனுக்கு, அப்பாவிற்கு மட்டும் டிஃபனை வாங்கி வந்தான். அப்பாவிற்கு 4 இட்லிகளையும் ஒரு வடையையும் வைத்து சாப்பிட வைத்தான். போதும்பா, வயிறு ரொம்பிடுச்சுப்பா, அவர் ஆனந்தமாய் சொன்னார். ச்சே, என்ன பொம்பளை இவ, உணவு ஒண்ணுக்கு தான் போதுங்கிற அளவுகோல் இருக்கு. இந்த கொஞ்சம் டிஃபனையும் கொடுக்காம பட்னி போட்டு பாவம் அப்பா என்று நினைத்து கொண்டவன் குழந்தைக்கு உடை மாற்றி தலை சீவி சீருடை அணிவித்து கிளம்ப எத்தனிக்கும் வரையில் பொண்டாட்டி கதவை திறக்கவில்லை. ஒருமுறை கதவை தட்டி அவளை எழுப்புவோமா என்று நினைத்தான். எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். சனியை எப்போ எழுந்திருக்கணுமோ எழுந்துக்கட்டும், தன்னோட சாப்பாட்டே தானே செஞ்சுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மடமடவென்ற அப்பாவிற்கு குளிப்பதற்கு உதவி செய்து அவருக்கு உடை மாற்றிவிட்டு அவரை கைத்தாங்களாக அழைத்து வந்து வராண்டாவில் உட்கார வைத்தான். சரிப்பா, மத்தியானம் வர்றேன்பா சொல்லிவிட்டு அவன் நகர அவர் கையை ஆட்டி புன்னகைத்தவாறே மங்கள் பார்வையுடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க குரோத பார்வையுடன் அலுவலகத்திற்கு செல்லும் கணவனையும் பிள்ளையையும் பார்த்தவள் இன்னும் எரிக்கும் பார்வையை மாமனார் மேல் பதித்தாள். பையனும் பேரனும் போவதை பார்த்து புன்னகைத்தவர் திடுக்கிட்டு போனார். மருமகள் காளி வேஷத்தோடு நின்று கொண்டிருந்தாள். ஓரளவு மங்களாக தெரிந்தாலும் மருமகள் கோப வேஷத்தோடு எரிச்சலாக நிற்பது நன்றாக புரிந்தது. சற்று பயத்துடன் நின்று கொண்டிருந்தார். அவர் நெஞ்சு திடும் என்று அடித்து கொண்டது. கோபக்கார தலைமை ஆசிரியரை கண்டு மிரளும் புதிய பள்ளி மாணவன் போல் இருந்தார். என்ன ஒரே சந்தோஷமா இருக்கா? என்னை பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி போட்டு கொடுத்து என் புருஷன்கிட்ட இருந்தும் பிள்ளைகிட்ட இருந்தும் பிரிக்கலாம்னு கனவு காங்குறியா? எல்லாம் கனவாதான் போயிடும், ஞாபகம் வச்சுக்கோ. பாவம் பார்த்தா எனக்கே வெட்டு வைக்கிற பத்தியா? தன்மேல் வெறுப்பை காண்பிக்கும் போது கூட சோற்றின் அளவை குறைத்து பின் சோரை வைக்கவில்லையே தவிர ஒரு வார்த்தை கூட தூக்கி போட்டு பேசியதில்லை. ஆனால் இப்போது அதுவே தாங்க முடியாத அதிர்ச்சியாக இருந்தது அவருக்கு. அவர் பதில் பேசவில்லை, மௌனமாக அமர்ந்திருந்தார். பேசலாம், தானும் முகத்தில் அடித்தபடி சொல்லலாம். ஆனால் அதில் என்ன பிரயோஜனம்? விரோதம்தான் அதிகமாகிவிடும். அவர் மௌனமாக தலை குனிந்தபடி இருக்க வெடிக்கின்றாள் மருமகள். என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி பார்க்குறீங்க? இதுவரைக்கும் உங்கள் பையனுக்காக என்ன செஞ்சுருக்கிறீங்க? உங்கள் பையன் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. எப்போவும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்களா? இருக்கிற ஒரு பையனை கூட கவனிச்சது இல்லையா? அம்மா மட்டும் இல்லைன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்னு இவரை அடிக்கடி சொல்லுவார் தெரியுமா? பொண்டாட்டிக்கிட்ட கூட ரொம்ப பேசுறது இல்லையாமே. எப்பவுமே என் மாமியார் தனிமையில தான் இருந்தாங்களாம். தனிமையில தானே இருந்தாங்க, நானே பார்த்துருக்கிறேனே. பாவம், வீட்டில் நடக்கிற விஷயத்த சொல்ல எத்தனையோ நாள் துடிச்சிருக்கிறாங்க. நீங்க இங்க காது கொடுத்து கேட்டிருக்கீங்க, யாரை மதிச்சிருக்கிறீங்க? எப்பவுமே உங்க இஷ்டம், உங்க ஆசை, அவ்வளவுதான். அதுக்காக தானே வாழ்ந்திருக்கீங்க. ஆனா புள்ள மருமக மட்டும் அவங்க வேலையை விட்டு உங்களையே பார்த்துக்கணுமாக்கும். ஒரு தடவை சொன்னதும் புரிஞ்சுக்கணும். சாப்பாட்டை குறைச்சா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும்? கடைசியில் பிள்ளைகிட்ட போட்டு கொடுத்து அழுது நீங்க ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிறீங்களாக்கும். அவர் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அவர் பின்னும் பதில் சொல்லாமல் மௌனமாய் இருக்க மறுபடியும் எரிச்சல் பட்டு கத்தினாள். நீங்க வேணும்னா சுயநலம் பிடிச்சவராய் இருந்திருக்கலாம். ஆனா நாங்க அப்படி இல்லை. உங்களை தூக்கி போடணும்லாம் சொல்லல. நீங்களே போவீங்கன்னு தான் இன்டைரக்டா ஏதேதோ செஞ்சு பார்த்தேன். ஆனா நீங்க அசைஞ்சு கொடுக்கலையே. நான் இருந்தா உனக்கு என்னம்மா கஷ்டம்? கஷ்டமா? காலையில பாக்குறீங்கல்ல, இவங்க 2 பேருக்கு செய்யறதுக்குள்ளேயே தாவு தீர்ந்து போயிடுது. இதுல உங்களுக்கு சேர்த்து செய்யணுமாக்கும். பேசாம போயிடுங்க, பார்த்துக்கோங்க. தப்பா நினைச்சுக்காதம்மா, நான் எங்கேம்மா போவேன்? இதை கேட்டிங்களே, இது கரெக்ட் பாயிண்ட். நல்ல பெய்டு ஹோம்ல உங்களை சேர்த்து விடுறேன். அங்கே உங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது. உங்க ரூம்ல தனி டிவி இருக்கு, அட்டாச்டு பாத்ரூமோட உங்களுக்கு ரூம் எல்லாம் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. நீங்க கவலையே பட வேணாம். உங்களுக்குன்னு வேண்டிய சர்வீஸ் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்ல, வாரம் ஒரு தடவை நானும் இவர் வந்து உங்களை கட்டாயம் பார்த்துப்போம். என்ன சொல்றீங்க? குழந்தைய என்னமா பண்ணுவீங்க? அவர் மெதுவாக முனகினார். அவனையும் 2 நாளைக்கு ஒரு தடவை உங்களை வந்து பார்க்க சொல்றேன்.
இதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். அவர் மௌனமாக இருந்தார். சொல்லிவிட்டு மருமகள் விருட்டென்று வெளியே சென்றாள். ஜெகநாதன் சற்று சாய்ந்து அமர்ந்தார். கண்கள் மட்டும் லேசாக கலங்கி போனது. மருமகள் சொல்வதும் எல்லாமே உண்மைதானே. தான் மனிதனாக இருக்கக்கூட அருகதை இல்லாதவன். வேலையில் இருந்த வரைக்கும் என்ன இருமாப்பு, என்ன அலட்சியம், என்ன கொழுப்பு. சொந்த மனைவியை கூட வேலைக்காரியை விட கேவலமாகத்தானே நடத்தியிருக்கிறார். பிள்ளையின் முகம் பார்த்து கூட பேசியதே இல்லை. எப்போதுமே தன் வேலை, தன் சுகம், தன் நினைவுகள் என்று வாழ்ந்தவர். பிள்ளையை கவனித்துக் கொள்ள என்று சொல்ல அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? பேசாமல் மருமகள் சொல்வது போல சென்று விடலாம். அதுதான் எல்லோருக்கும் நல்லது. அன்று புள்ள வரட்டும் என்று காத்திருந்தார் ஜெகநாதன். தன் பிள்ளை கண்ணாடிக்கு ஏற்பாடு செய்தால் கூட போதும். தான் வேறு ஒரு இடத்தை பார்த்து கொண்டு போய்விடலாம். மதியம் டிஃபன் கேரியரில் அவருக்கு சாப்பாடு வந்தது. பக்கத்து வீட்டு வேலைக்காரி தான் கொண்டு வந்தாள். சாமி, உங்களை மதியம் சாப்பிட வைக்கணும்னா ஐயா காலையிலேயே டிஃபன் கேரியரை ரூபாயும் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. கிழவர் கொஞ்சம் சாப்பிட்டதும் மற்றவை வேலைக்காரியையே எடுத்துக்கொள்ள சொல்லிவிட்டு படுத்து கொண்டார் அவர். பிள்ளை வந்ததும் முதலில் கண் டாக்டரிடம் அழைத்து செல்ல சொல்ல வேண்டும். அன்று இரவு பிள்ளை உள்ளே நுழையும் போதே சாப்பிடுவதற்கு ஏதோ வாங்கி வந்தான். பொண்டாட்டி தனக்கு முன்பே வெகு சீக்கிரம் வந்து சமைத்திருப்பது தெரிந்து இதழ்கடையில் லேசான புன்னகை வந்தது. தன் வைத்தியம் பழித்து விட்டதா? மாலை சற்று சீக்கிரமே வந்தவள் மாமனாரிடம் போய்விடும்படி திருப்பி திருப்பி வலியுறுத்தி கொண்டிருந்தாள். அவரும் தலையை ஆட்டியவாறே அமர்ந்திருந்தார். பிள்ளையும் சாப்பிட்டு விட்டு தாத்தா என்று தாத்தாவிடம் பேசிவிட்டு தாத்தாவிடம் விளையாடிவிட்டு படிக்க அமர்ந்தான். அப்பா வந்தபோது ஹை டேடி ஓடி வந்தான். பிள்ளையை கொஞ்சியவன் சாப்பிட்றியா, தாத்தா சாப்பிட்டாரா கேட்டவாறே பொட்டலங்களை தர, மம்மி அப்பவே சாப்பாடு போட்டாங்களே, நானும் தாத்தாவும் சாப்பிட்டுட்டோமே அவன் கூற பாஸ்கரனின் கண்களில் ஆச்சரியம். ஒரு நாள் வைத்தியத்தில் பொண்டாட்டி சரியாகி விட்டாளா என்ன? அவனுக்கு சாப்பாட்டை போட்டுவிட்டு நானும் சாப்பிட்டு விட்டு எல்லாவற்றையும் சுத்தம் செய்து அவள் மாமனாருக்கு பாலை எடுத்து கொண்டு வந்தாள். என்ன முடிவு செஞ்சீங்க? சீக்கிரமா உங்க பையன்கிட்ட சொல்லுங்க. மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு தன் அறை வாசலில் நின்று கொண்டு நடப்பதை பார்த்தாள். பாஸ்கரா, ஜெகநாதன் கூப்பிட்டார். என்னப்பா? சற்று ஆவலுடன் அப்பாவிடம் வந்தான். மத்தியானம் சாப்பிட்டீங்களாப்பா? இப்ப நைட்டு சாப்பிட்டீங்களா? பால்லாம் குடிச்சிட்டீங்களா என்று கேட்டான். எல்லாம் ஆச்சுப்பா. ஓகேப்பா, அப்ப படுங்க என்றவாறே அவன் கிளம்ப முயற்சிக்க, பாஸ்கரா, எனக்கு கண்ணாடி வேணுமேப்பா. கண்டாக்டர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொன்னியே, எப்ப போலாம்? கண்ணாடி வந்துட்டா முக்கால்வாசி பிரச்சனைகள் தீர்ந்துடும்பா. சாரிப்பா, மறந்தே போயிட்டேன்ப்பா. நாளைக்கு கண்டிப்பா போலாம்ப்பா சொல்லிவிட்டு அவன் நகர அரைவாசலில் கடுகடுவென்று அவரையே முறைத்த வண்ணம் நின்றிருந்தாள் மருமகள். ஜெகநாதனுக்கு மனம் மாறியது. மருமகள் தன்னை முறைக்கிறாள். தான் போக தயாராக இருக்கிறோம். கண்ணு குணப்படுத்திக்கிட்டு போகக்கூடாதா என்ன? மருமகளின் பார்வையை தவிர்த்தவாறே போய் படுத்துக் கொண்டார். வழக்கம் போல பிள்ளை அப்பாவிற்கு உதவி செய்துவிட்டு போனான். அப்பாவின் வாடிய முகத்தை பார்த்து கையை ஆதரவாக கட்டினான். நாளைக்கு கட்டாயம் டாக்டர் கிட்ட போயிடலாம்ப்பா, கவலைப்படாதீங்க, கண்ணாடியை மாத்திக்கலாம். பிள்ளை தன்னை புரிந்து கொண்டானே. கண்ணாடி மாற்றிக்கொண்டவுடன் கிளம்பிவிட வேண்டியதுதான். பிள்ளையிடம் நல்லபடியாக சொல்லிவிட்டு கிளம்பிவிடலாம். மறுநாள் மருமகள் காலையில் எழுந்து டிஃபன் எல்லாம் செய்த போது பிள்ளை அருகில் இருந்த அப்பாவிற்கு கொடுத்துவிட்டு அப்பா குளித்து உடை மாற்ற உதவி செய்துவிட்டு அவரை வாயிலில் உட்கார வைத்துவிட்டு கிளம்பினான். அவன் கிளம்பியதும் மருமகள் அருகே வந்தாள். ஏமாமா இப்படி செய்றீங்க? அத்தனை தூரம் படிச்சு சொன்னேனே, சொல்லியும் நீங்க செய்யறது தானே செய்றீங்க. இல்லம்மா, தீனமாக சொன்னவரை கையமர்த்தினாள். பேசாதீங்க, படிச்சு சொல்லியும் எத்தனை பிடிவாதம் உங்களுக்கு? மருமகள் கடிந்து கொள்ள கிழவர் சட்டென்று அழ ஆரம்பித்தார். அப்படியெல்லாம் இல்லம்மா, என்னைய நம்பு, நான் கட்டாயம் கிளம்பி போயிடுவேன். கொஞ்சம் கண்ணை குணப்படுத்திக்கிட்டு போயிடுறேன்னு. அதுதான் ஏன்னு கேட்குறேன். அங்கேதான் நல்லா கவனிச்சுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன்ல. அப்படியே உங்களுக்கு போக மனசு இல்லை, ஏதோ சாக்கு போக்கு சொல்றீங்க, அப்படித்தானே? இல்லம்மா, அப்படிலாம் இல்லம்மா, கொஞ்ச நாள் பொறுத்துக்க, நான் கட்டாயம் போயிடுவேன். என் கண்ணு செக் பண்ணிட்டு கண்ணாடி மாத்தினதுக்கு அப்புறம் கட்டாயம் நான் கிளம்பி போயிடுவேம்மா. ஆனால் அவருடைய வார்த்தைகள் எதுவும் எடுபடவில்லை என்பது பிறகுதான் புரிந்தது. அன்று சீக்கிரம் வந்த மருமகள் மாலை காப்பியை கூட கலக்கவில்லை. பேசாமல் தன் அறையில் போய் படுத்துக் கொண்டாள் புவனா. பிள்ளைக்கு மட்டும் பிஸ்கட்டை கொடுத்துவிட்டு போன்விட்டா கலந்து கொடுத்தாள். மதியம் பிள்ளை வழக்கம் போல சாப்பாடு கொடுத்து அனுப்பியதால் இன்று பசியில்லை. இருந்தும் சூடாக ஏதாவது சாப்பிட வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டது. தாத்தா சாப்பிடுங்க என்று பிஸ்கட்டை தின்று கொண்டே வந்த பேரன் தாத்தாவிற்கும் பிஸ்கட்டை ஊட்டினான். டே வேணாண்டா சொல்லியும் பேரன் கேட்கவில்லை.
இந்த அன்பு நிலைக்க வேண்டுமென்றால் தான் இந்த வீட்டை விட்டு போக வேண்டும். அதற்கு முன் பையனிடம் கண்ணாடியை பற்றி பேச வேண்டும். ஆவலோடு காத்திருந்தவர் பையன் எரிச்சலோடு வந்ததை பார்த்து கலங்கி நின்றார். என்னப்பா? மெதுவாக பிள்ளையிடம் பேச்சு கொடுத்தார். ஒரே டென்ஷன்பா, வேலையே போர் அடிக்குது என்றவன் முகத்தை கழுவி கொண்டு வந்து அமர்ந்தான். என்னப்பா, டிஃபன் காஃபிலாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்பா என்றவர் கண்ணாடியை பற்றி கேட்கலாமா என்று யோசித்தார். யோசித்து கொண்டே இருந்தார். இரவு உணவின் போது பிள்ளையிடம் கேட்கலாமா? எப்படி கேட்கறது? டென்ஷன் நானே. ஆனா இன்னைக்கு கட்டாயம் அழைச்சிட்டு போறேன் நானே. மனதில் இத்தனை எண்ணங்களும் ஓடியவாறே பிள்ளையின் முகத்தை பார்த்தவாறே அமர்ந்திருந்தார். ஆனால் பிள்ளை எதை பற்றியுமே பேசவில்லை. சரி, பிள்ளைகிட்ட நாளைக்கு கட்டாயம் கேட்டுடணும். அடுத்த 2 நாட்களும் பிள்ளைக்கும் மருமகளுக்கும் மறுபடியும் பிரச்சனை ஆரம்பித்தது. மருமகள் காலை சமையல் செய்ய மறுத்தாள். மிகவும் நேரம் கழித்து எழுந்திருந்து பிள்ளைக்கு கூட ஒன்றும் தராமல் தான் அலுவலகம் செல்ல ஆரம்பித்தாள். அதில் ஆரம்பித்தது பிரச்சனை. மறுபடியும் பிள்ளை கத்த, மருமகள் கோபித்துக் கொண்டு பதிலுக்கு கத்த மனசு கஷ்டப்பட்டது. கண்ணாடி போடுறவரை கொஞ்சம் பொறுத்துக்கமா கேட்க மனது தவித்தது, ஆசைப்பட்டது. ஆனால் எத்தனை சொல்லியும் மருமகள் புரிந்து கொள்ளவில்லையே. தன்னை விரோதி மாதிரி அல்லவா நினைக்கிறாள். அழுகை வந்தது அவருக்கு. அன்றும் பின்னாலேயே எதுவும் கேட்கவில்லை. அடுத்த நாள் கூட வாயை திறக்க முடியவில்லை. பிள்ளை டிஃபனை வாங்கி கொடுத்து சாப்பாட்டை வாங்கி வந்து, மாலை சற்று சீக்கிரம் வந்து மாலை டிஃபனை வாங்கி வந்து அப்பாவிற்கு கொடுத்து தானும் சாப்பிட்டு பிள்ளைக்கும் ஊட்டி இரவு அப்படியே செய்து பின் பாலை காய்ச்சி அவர்களுக்கு கொடுக்கும் வரை பறந்து கொண்டிருந்தான். அவனை கேட்கவே சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சற்று நேரம் கிடைத்தாலும் மனைவியின் மேல் எரிந்து எரிந்து விழுந்து கொண்டிருந்தான். அவன் ஒன்று பேச அவள் ஒன்று பேச சண்டை சச்சரவுக்கு போனது. எதுவும் நடக்கவில்லை. கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஓடிப்போய்விட்டது. சண்டையும் சச்சரவும் வீடே அமர்க்களமாக இருந்தது. அன்று வழக்கமாக வரும் பிள்ளை வரவில்லை. பேரன் வந்தவுடன் வழக்கம் போல் தாத்தாவின் கையை பிடித்து கொண்டு பிஸ்கட்டை எடுத்து பாலை காய்ச்ச சொல்லி பொன்விட்டா கலந்து இருவரும் குடித்து பிஸ்கட் சாப்பிட்டு ஹாலுக்கு வந்தபோது தாத்தா வருத்தத்துடன் பேசினார். எனக்கு மட்டும் கண்ணு தெரிஞ்சா இத்தனை கஷ்டம் இருக்குமா? எனக்கு இனிமே கண்ணே தெரியாதுப்பா. ஏன் தாத்தா? பேரன் பயத்தோடு கேட்க, யாருக்குமே நேரம் இல்லப்பா. உங்க அம்மாவுக்கு வேலை, லேட்டா வர்றாங்க. உங்க அப்பா வேலைக்கும் போயிட்டு நம்மளையும் பாத்துக்கிறாருல்ல. என்ன நடக்குதோ நடக்கட்டும், கண்ணு தெரியாம தமைக்கணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு போல அவர் புலம்பினார். தாத்தா, உங்களுக்கு இடம் தெரியுமா? நீங்க சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். அது கொஞ்ச தூரத்துல இருக்காதேடா. பரவாயில்ல தாத்தா, நான் கூப்பிட்டுக்கிட்டு போறேன், நீங்க வாங்க. ஒரு நிமிடம் யோசித்தவர், சரி வா போகலாம் என்றார். கண்ணா, மேல அலமாரில வெள்ளை டப்பா இருக்கும் பாரு, அதுல எத்தனை ரூபாய் இருக்குன்னு பாரு கண்ணா. தாத்தா, 300 ரூபாய் இருக்கு. பேரன் எடுத்து கொடுத்தான். இன்னும் கொஞ்சம் ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும் என்றார் தாத்தா. தாத்தா இருங்க, என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. உன்கிட்ட ஏதுடா பணம்? அம்மா லேட்டா வர்றாங்கல்ல, தினமும் நிறைய பைசா தராங்க என்றவன் தன் பெட்டியை திறந்து பணத்தை எண்ணி கொடுத்தான். 200 ரூபாய் இருக்க, இது போதுண்டா கண்ணா என்று சந்தோஷப்பட்டவர் வீட்டை பூட்டிக் கொண்டு பேரனின் கையை பிடித்து கொண்டு மெதுவாக நடந்தார். தாத்தா இப்படி வாங்க, தாத்தா அப்படி வாங்க என்று தாத்தாவின் கையை பிடித்து கொண்டு மெதுவாக நடந்தான் பேரன். தாத்தாவை அழைத்து செல்லும் போது எச்சரித்தபடியே அழைத்து சென்றான். கொஞ்ச தூரம் சென்ற பின் தெருவை தாண்டி செல்ல வேண்டும். இருவரும் சேர்ந்து தெருவை கடக்க முயற்சித்து சட்டென்று திரும்பிய ஸ்கூட்டரில் அடிபட்டு கீழே விழுந்தான். ஓவென்று கத்தி அழ ஆரம்பித்தான் பேரன். டே கண்ணா, என்னாச்சுடா? தாத்தா பதறிவிட்டார். எல்லோரும் கூடிவிட்டனர். ஏ பெருசு, உனக்கே உடம்பு சரியில்லை, வயசாயிடுச்சுல, இந்த அழகுல இந்த குழந்தைய ஏன் அழைச்சிக்கிட்டு வந்த? பிள்ளையோட அப்பா அம்மாலாம் எங்க? இதற்குள் பேரன் கேவி கேவி அழ மற்றவர்கள் உதவியோடு ஆட்டோ பிடித்து பக்கத்து டாக்டர் வீட்டுக்கு போய் பேரனின் கையிலும் காலிலும் பட்ட காயத்திற்கு மருந்து போட்டு ஊசி போட்டு குழந்தையை வீட்டுக்கு அழைத்து வந்தார். கதவு பூட்டப்பட்டிருப்பதை பார்த்து அங்கேயே வாயிலேயே நின்றிருந்த மகன் பாஸ்கரன் ஓடி வந்தான். என்னாச்சுப்பா, எங்கே போயிட்டு வர்றீங்க? கண்ணு தெரியலேன்னு சொன்னீங்க, குழந்தைக்கு என்னாச்சு? என்னடா ஆச்சு? குழந்தையை கேட்க சட்டென்று அழுதான் மகன். என்னடா கண்ணாச்சு? அப்பா ஸ்கூட்டர் இடிச்சிடுச்சுப்பா. லேசாக வாயறிகள் கிழித்து மருந்து போடப்பட்ட இடத்தையும் காண்பித்து அழுதான். என்னாச்சுப்பா, எப்படி அடிபட்டுச்சு? ஏன் அவன் வெளியே போனா? பேரன் தாத்தாவின் கண்ணிற்காக டாக்டரை நாடி போனதை பற்றி சொல்ல, என்னப்பா இது? பதறினான், எரிச்சலுற்றான். என்னப்பா அவசரம்? நான் தான் அழைச்சிட்டு போறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? மகன் கடிந்ததும் மௌனமாக நின்றார். என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க?
கையில கால்ல வாயிலெல்லாம் அடிபட்டிருக்கே அவனுக்கு. அப்பாவை கடிந்து கொண்டு குழந்தையை தூக்கி கொண்டு உள்ளே போனான். சாப்பிட்டியா கண்ணு? குழந்தையை கொஞ்சியபடி உள்ளே போனான். குழந்தைக்கு சாப்பாடை ஊட்டி அவனை தட்டி தூங்க வைத்தான். மனம் பதறியது அவனுக்கு. அதற்குள் மனைவியும் வந்துவிட மறுபடியும் சண்டை ஆரம்பித்தது. என்னாச்சு? என் குழந்தைக்கு என்னாச்சு? விஷயத்தை கேள்விப்பட்டு குதிக்க ஆரம்பித்தாள். அட பாவி மனுஷா, போய் தொலைன்னு சொன்னேனே கேட்கவே மாட்டேன்ற. என் குழந்தைய அநியாயமா சாகடிக்க பாக்குறியே. இனிமே நீ இங்க இருக்கக்கூடாது. கிளம்பு, இப்பவே கிளம்பு. முதல்ல வா, நானே உன்னைய கொண்டு போய் சேர்த்துட்டு வரேன். எந்திரி முதல்ல. வெறி பிடித்தவள் போல மரியாதை இல்லாமல் கத்த, ஏற்கனவே பேரன் அடிபட்ட துக்கம், பசித்த வயிறு, பயம் எல்லாம் சேர்ந்து கொள்ள பொத்தென்று மயங்கி விழுந்தார் ஜெகநாதன். அப்பா! பதறி ஓடி வந்தான் பாஸ்கரன். என்னடி செய்ற? ஆமா, உங்க அப்பா அப்படி வேஷம் போடுறாரு, அதை நீங்களும் நம்பிக்கிட்டு தெரியுங்க. மறுபடியும் ஆத்திரத்துடன் பட்டென்று மனைவியை அடித்து விட்டான். மதியம் சாப்பிட்டது அப்பா. குழந்தைக்கு அடிபட்ட உடனேயே அவரை கவனிக்க கூட தோணல. பாவம் சாப்பிடவும் இல்லை, மயக்கமா வேற விழுந்துட்டாரு. அப்பா ப்ளீஸ் எழுந்துடுங்கப்பா. முகத்தில் தண்ணீர் தெளித்து விட்டு அவரை எழுப்பினான். அப்பா, டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா, சாப்பிடுங்கப்பா. அவர் மழுங்க மழுங்க விழிக்க ஹார்லிக்ஸை கொண்டு வந்து புகட்டினான். மனைவி கணவனையே எரிச்சலோடு முறைத்தபடி நின்றாள். கொஞ்சம் ஆப்பிளை வெட்டி கொண்டு வந்து அப்பாவிற்கு ஊட்டினான். அப்பா, இந்த வாழைப்பழத்தை சாப்பிடுங்கப்பா. பிள்ளை சொல்வது காதில் கேட்டாலும் அவருக்கு நிச்சயமாக ஒன்றும் புரியவில்லை. வயிறு பசித்ததனால் கொடுத்ததையெல்லாம் சாப்பிட்டார். பின்பு சிறிது நேரத்தில் கண்களை மூடிக்கொண்டு உறங்கிவிட அப்பாவிற்கு போர்த்திவிட்டு வெளியே வந்தான். நீ செய்யறது நல்லா இருக்கா? ரொம்ப கோபம் வந்தால் ஒருமைக்கு மாறி விடுவாள் மனைவி. நான் செஞ்சதா இல்ல நீ செஞ்சதா? நான் என்ன செஞ்சிட்டேன்? வயசானவர், வியாதியோட இருக்காரு, அவரை போன்னு துரத்துறியே, பாவல்ல? நம்ம குழந்தை மாதிரி கவனிச்சுக்க வேண்டியவரை இப்படியா கேவலப்படுத்துறது? என்ன கேவலம்? பெய்டு ஹோம்ல நல்லா கவனிச்சுப்பாங்க, அங்கே கொண்டு போய் விடுங்கன்னு சொல்றது தப்பா? அவருக்குன்னு எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பாங்க, அங்கே நிம்மதியா இருக்கலாம். நல்லதை சொன்னா புரிஞ்சுக்கணும். அதுக்கு பதிலாக மிருக மாதிரி என்னைய போட்டு அடிச்சுக்கிட்டு கேவலமா இருக்கு இதெல்லாம். நீ ஏதாச்சும் உளறிக்கிட்டு இருக்காத. அவர் ஓல்டேஜ் ஹோமுக்கெல்லாம் போனா செத்துடுவாரு. அவரால் நம்மளை பிரிஞ்சு இருக்கவே முடியாது, புரிஞ்சுக்கோ. ஏன்னா அப்படியே புள்ளைன்னு பாசத்தை கொட்டி வளர்த்துட்டாரோ, அதனாலயா? இத பாரு, அவர் பாசத்தை காமிச்சாதான் நான் திரும்பி காமிக்கணும்னு எல்லாம் கிடையாது. அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் அவர் என்னோட அப்பா. அவர் நல்லா இருந்தா கூட அவரை தனியா விட்டுட்டு நம்ம வேற இடத்துக்கு போக முடியாது. எனக்கு அவர் செஞ்சாதான் நான் செய்வேன்னு சொல்றது சிறுபிள்ளத்தனம். என் அப்பா யாரும் இல்லாம கஷ்டப்படும் போது அவர் வேதனைகளை ஓரளவாவது நான் குறைக்க முயற்சி செய்யணும். தவிர அப்பாவும் முன்ன மாதிரிலாம் இல்ல. நம்ம பையன் மேல உயிரையே வச்சிருக்காரு. ஏன், நம்ம எல்லார் மேலேயும் கூட தான் பாசமா இருக்கிறாரு. அவர் உடம்பு நல்லா இருந்தப்போ மருமக கஷ்டப்படக்கூடாதுன்னு சாமானை எல்லாம் விலக்கி வைக்கணும். காலையில அப்பப்படியே போட்டுட்டு போற வீட்டை சீர் பண்ணி வைக்கல, பேரனை கவனிச்சுக்கல. உன் புள்ள வந்ததுமே அவனுக்கு சாப்பாடு கொடுத்து படிக்க சொல்லி கொடுத்து பாடங்களை நடத்தி உன் பிள்ளைக்கு டீச்சரா இருந்து அவர் முதல்ல எப்படி இருந்தாரு? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம குடும்பத்தோட ஒன்றி போனவரைய அனுப்பணுங்கிற? முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கலையா? இப்ப முடியல, அதெல்லாம் முடியும். நீ மனசு வச்சா முடியும். அவர் மனசு கோணாம நடந்துக்க. எல்லாருக்கும் செய்யறத அவருக்கும் கொடு, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வார்த்தைகளை கடுமையா கொட்டாத, சாஃப்டா பேசு. வெறுக்கும்படி அவர் எந்த தப்பும் பண்ணல. அவர்கிட்ட அன்பா இருக்க பாரு. எல்லா உயிரையும் நேசிக்க கத்துக்கணும். எல்லா உயிருமே இறைவனோடது அப்படின்னு நினைச்சா நேசிக்க தோணும், யாரையும் திட்ட தோணாது. அப்ப நானும் இறைவனோட ஒரு பகுதி தானே. என்னை எப்படி அடிக்க முடியுது? ஒரு தடவை இல்ல, உங்க அப்பா முன்னாலேயே 2 தடவை அடிச்சிருக்கீங்க. அடிக்கிறது கேவலம் தெரியாது? கேவலம் தான். பொண்ணை அடிக்கிறவன் பாவி, பொண்டாட்டியை அடிக்கிறவன் உதவாக்கரைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எதுக்காக அடிச்சேன்னு யோசிச்சு பாத்தியா? வேட்டைக்கு போறவன் கூட சிங்கத்தை அடிக்கதான் போவான். புழுவையும் பூச்சியவும் எவனும் நசிக்க மாட்டான். அதை புரிஞ்சுக்கும். அப்பா ரொம்ப பாவம், உடம்பு சரியில்லை, கண்ணு தெரியல. அந்த கண்ணாடியை வாங்கி கொடுத்துட்டா அவருக்கு மட்டும் இல்ல, நமக்குமே பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும். என்னவோ அது தள்ளிக்கிட்டே போகுது. நாளைக்காவது கண்ணாடியை வாங்கி கொடுத்துதான் ஆகணும். புருஷன் சொல்ல சொல்ல உரென்று முகத்தை வைத்துக் கொண்டு உள்ளே சென்றாள். இனி எதுவுமே சரியாகாது. மாமனாரு வேஷம் போடுறாரு, கண்ணாடி வந்தா எல்லாம் சரியாயிடுமா? எல்லாம் ஏமாத்து வேலை. இதை எப்படி சரி செய்யறது? இந்த மாமனார எப்படியாவது ஓல்டேஜ் ஹோமுக்கு அனுப்பணுமே. அதுக்கு என்ன செய்யறது? தோழி சொன்னதையெல்லாம் செஞ்சிட்டோம், ஒண்ணுமே நடக்கல. மற்றபடி கணவன்றவன் ரொம்ப நல்லவன் தான். ஒவ்வொரு கணவன்மார் போல பொண்டாட்டி கூட பேசாதவனோ, பொண்டாட்டிய வெளியிடத்துக்கு அழைத்து செல்லாதவனோலாம் இல்ல, பொண்டாட்டிக்கு செலவு செய்யாதவனாவும் இல்ல. வெளியே அழைச்சிட்டு போனா சிரிக்க சிரிக்க பேசி தேவையானதை வாங்கி கொடுத்து ஆசையா இருப்பானே. மாமனாருக்கு உடம்பு வந்ததுல இருந்துதான் எல்லாமே மாறி போயிருச்சு. அப்பா நல்லா இருக்கும்போது பாஸ்கரன் ஒரு வார்த்தை அரை வார்த்தை தானே அவர்கிட்ட பேசுவான். ஹாய் ஹலோ அப்படிங்கிற அளவுல தானே பழக்கம். ஆனா இப்ப உடம்பு சரியில்லாம ஆனதுல இருந்து ஆளே மாறிட்டானே.
அப்பா அப்பா என்று ஜபிக்க ஆரம்பிச்சிட்டானே. தன்னோட பேசுறது கூட குறைஞ்சு போயிருச்சு. எதுக்கும் ஏதோ ஒரு குறை சொல்லி தன்னை அடிக்கிறானே. தான் மட்டும் எத்தனை வேலை செய்ய முடியும்? மனைவியும் ஒரு பொண்ணுங்கிறத மறந்துட்டானே. இப்படி நினைக்க நினைக்க ஆத்திரம் வந்தது. முதலில் இந்த கிழவனை இங்கிருந்து கிளப்பியாக வேண்டும். என்ன செய்வது? இரவு முழுவதும் யோசித்து யோசித்து தூக்கம் தொலைந்து போனதுதான் மிச்சம். மறுநாள் எழுந்திருக்கும் போதே தலை வலிக்க லேட்டாக தான் எழுந்திருந்தாள். கணவன் எப்போது எழுந்திருந்தானோ தெரியவில்லை. அப்பாவை குளிப்பாட்டி மாற்று துணி மாற்றி சாப்பிடக் கொடுத்து பிள்ளைக்கும் ஊட்டி தானும் சாப்பிட்டு விட்டு கிளம்பினான். தன்னை சாப்பிட்டியா என்று கூட கேட்கவில்லை. ஆத்திரமும் எரிச்சலும் வந்தது. இன்று அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது. கிழவரை எப்படியாவது கிளப்பி அனுப்பிவிட வேண்டியதுதான். கருவியவாறே வீட்டில் இருந்தாள். பிள்ளையை பள்ளிக்கு தயார் செய்தவன் பள்ளியில் கொண்டு போய் பிள்ளையை விட்டுவிட்டு திரும்பி வந்தான். கிளம்புங்க. உடையை மாற்றிக்கொண்டு கிழவரை தயார்படுத்தினாள் புவனா. கிழவர் ஒன்றும் சொல்ல தோன்றாமல் விழித்து கொண்டு நிற்க, கிளம்புங்கன்றல்ல, உங்களை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துட்டு நான் ஆபீஸ் கிளம்பணும் என்றவாறே அவரை கிளப்ப எதிரில் வந்து நின்றான் பாஸ்கரன். குழந்தையை பள்ளியில் விட்டுவிட்டு அப்படியே அலுவலகம் போய்விடுவான் என்று நினைத்ததற்கு மறுபடியும் வந்து நின்றது அதிர்ச்சியாக இருக்கவே விழித்தாள். கிழவர் பையனையை பாவமாக பார்க்க, அப்பா ரிலாக்ஸா இருங்கப்பா, இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவு போட்டுட்டேன், டாக்டர் சாயந்தரம் தான் வருவாருன்றாங்க, உங்களை கண்ணாடி கடைக்கு கட்டாயம் அழைச்சிட்டு போறேன் என்ன என்றான். புருஷன்ட்ட 4 வார்த்தை பேச முடியல. இதுவே மனதை அறுக்க எரிச்சலும் ஆத்திரமும் வந்தது. எல்லாவற்றிற்கும் காரணமான மாமனாரை முறைத்துவிட்டு நகர முற்பட சண்டையை ஆரம்பித்தான் கணவன். என்னடி முறைக்கிற? அவரை எங்கே கொண்டு போய் விடலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த? ஓல்டேஜ் ஹோம் தானே? இந்த பாருமா, இனிமே நீ இருக்கிற இடத்துல நானும் இருக்க இஷ்டப்படல. நீ இரு, நாங்கெல்லாம் போயிடுறோம். மறுபடியும் உரைத்தவாறே கூறினான். வீடு என்னோடது, நான் சம்பாதிச்சது. அதனால நீ தாராளமா கிளம்பலாம். அப்பா என்னோட தான் இருப்பாரு. அவருக்கு கொடுக்குற மரியாதையை கொடுத்துதான் ஆகணும். அவருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும். 76 வயசான எங்க அம்மா எல்லா வேலையும் செய்யல. உனக்கு வேண்டாம்னா நீ வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். அவன் சொன்னதுதான் தாமதம். இருக்கும் கோபம் அதிகமாக வெடித்தாள். என்ன, என்னைய வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்குறேன். இப்ப சட்டம் என்ன தெரியுமா? பொம்பளைங்களா அப்படியெல்லாம் வெளியே அனுப்பிட முடியாது. ஓ, அந்த திமிரா உனக்கு? திமிரா? ஒழுங்கா இல்லைன்னா என்னால உங்களை உள்ள கூட தள்ள முடியும். இந்த காலத்துல பொம்பளைங்க நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும் தெரியுமா? எங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நாங்க சின்னதா கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க உங்க குடும்பத்தோட, அதாவது உங்க அப்பாவோட சேர்ந்து உள்ள போக நேரும். பத்திரம் பார்த்துக்கோங்க சொல்லிவிட்டு விருட்டென்று அவள் உள்ளே நகர லேசான அதிர்ச்சியோடு அவளையே பார்த்தான். திடும் என்று மனம் விழுந்தது. மெதுவாக அங்கே இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். பொண்டாட்டி சொன்னது போல செஞ்சிடுவாளோ? தன்னைய உள்ள தள்ளினாலும் பரவாயில்ல, தன்னோட அப்பாவை ஏதேனும் செஞ்சிட்டா? பாவம், வயசானவர், கண்ணு வேற தெரியல. மனைவி மேல் ஆத்திரமும் கோபமும் வந்தது. சாதாரணமாக இருந்தால் இவள் சொன்னதை அலட்சியப்படுத்தி இருப்பான். ஆனால் இப்போது அப்படியல்ல. இப்ப என்ன செய்யறது? ஒருவேளை இவ போலீஸ்க்கு போயிட்டா அப்பா என்ன ஆவாரு? நடுங்கியபடியே அமர்ந்திருந்தான். மனம் குறுகியது. என்னாகும்? இதுவரை இல்லாத பயம் இப்போது தோன்றியது. மௌனமாக அமர்ந்திருந்தான். இப்போது அவளை திட்டவோ அடிக்கவோ நிஜமாகவே பயமாக இருந்தது. யோசனையுடன் அமர்ந்திருந்தான். என்ன நடக்கும்? என் பிடி அவ கையில போல நடந்துக்கிறாளே, எதையும் செய்யக்கூட யோசனையா இருக்குதே. சரி, அவ ஆபீஸ்க்கு போகட்டும், பிறகு நிதானமா என்ன செய்யணும்னு யோசிக்கலாம். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? இந்த சனியை வேலைக்கு ஒளிஞ்சதும் பேசாம வீட்டை காலி செஞ்சுட்டு வேற வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். கூடவே இருந்தா தானே பிரச்சனை. இவ போலீஸ்ல புகார் செஞ்சு அவங்க நம்மளை பிடிக்க வர்றதுக்கு முன்னாடி ஜாமீன் கூட வாங்கிக்கிடலாம். நினைத்தவன் மனைவி எப்போது போகப் போகிறாள் என்று காத்திருந்தான். 10, 11, ஏன் 12 கூட அடித்தது. மனைவி புறப்படும் வழியாக தெரியவில்லை. அதிர்ந்து போய் அமர்ந்திருக்க மனைவி நிதானமாக குளித்து விட்டு வந்து சமைப்பதை பார்த்தவன் அதிர்ந்து போனான். பாஸ்கரனுக்கு முதலில் எழுந்த ஆக்ரோஷம் எல்லாம் குறைந்து போய் ஒருவித பயம் எழுந்தது. சண்டை போடாமல் இவளிடம் பதமாக பேச வேண்டும். பழையபடி அப்பாவிற்கு செய்தால் கூட போதும். அவரை பட்டினி போடாமல் ஓரளவு கவனித்துக் கொண்டால் போதும். அதற்கு என்ன செய்வது? அப்பாவிற்கு கண் தெரிந்தால் பிரச்சனைகள் நிச்சயமாக ஓய்ந்துவிடும். முதலில் இன்று மாலை கண்டாக்டரிடம் அழைத்துச் செல்ல வேண்டும். அதற்கு முன் மனைவியிடம் பேச வேண்டும். வெளியில் சென்று அப்பாவிற்கு ஹோட்டலில் இருந்த சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட வைத்து தானும் ஒரு வாய் சாப்பிட்டு விட்டு மெதுவாக வெளியே வந்தான். பொண்டாட்டி கதை புத்தகத்தை வைத்துக்கொண்டு நாற்காலியில் அமர்ந்து சாப்பிடுவது தெரிந்தது. இப்ப போய் பேசலாமா? யோசித்தவாறே மெதுவாக சாப்பிடும் மேஜை அருகில் சென்றான். மனைவி இவனை கவனித்த மாதிரி தெரியவில்லை.
அவள் ஏதோ கதை புத்தகத்தில் மூழ்கி இருந்தால் போல் இருந்தது. அருகே சற்று நேரம் சும்மா நின்று கொண்டிருந்தவன் பிறகு தொண்டையை கனைத்துக் கொண்டு பேச ஆரம்பித்தான். புவனா, அவன் கூப்பிட்டதற்கு எந்த பதிலும் இல்லை. அவள் மும்முரமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். புவனா, உன்னையத்தான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. எல்லாம் காதல விழுது, சொல்லலாம், அவள் அலட்சியமாக கூற, புவனா என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிற? நாம பழையபடி இருந்துட்டு போயிடுவோமே. என்ன சொல்றீங்க? பழையபடி எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு வாயை திறக்காம இருக்கணும், அப்படித்தானே? அப்படி இல்லம்மா, நீ தனியா எந்த வேலையும் செய்ய வேணாம், மொத்த வேலையும் நான் செய்யறேன், அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அவன் சொல்ல சொல்ல, உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் இங்க. ஏம்மா இப்படி பேசுற? நீ செய்யறது தப்புன்னு கூடவா தெரியல? உன் மனசாட்சியுடைய உறுத்தல? மனசாட்சியா? உங்களுக்கு அது இருக்கா? எத்தனையோ கஷ்டப்பட்டுட்டேன், இனிமே எதுவும் நடக்காது. ஒன்னு நான் இருக்கணும், இல்ல உங்க அப்பா இருக்கணும். மறுபடியும் வாக்குவாதம் ஆரம்பிக்க கருத்து வேற்றுமை பெரிதாகி சண்டை வலுத்தது. இருவரும் பேசி பேசி சண்டை ஆரம்பித்தது. அவன் எத்தனை சொல்லியும் அவள் எதற்குமே ஒத்துக்கொள்ளவில்லை. வாக்குவாதம் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது. நிற்கும்படியாக தோன்றவில்லை. பேசி பேசி அவன் குரல்தான் கட்டிப்போனது. அன்று மகன் வரும் வரை இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். இதே சிந்தனையில் மனது உழல டாக்டரிடம் அழைத்து போக வேண்டும் என்பதை மறந்து போனது. பின்னும் 4 நாட்கள் சென்றது. மகன்தான் ஆரம்பித்தான். அப்பா, தாத்தா பாவம்பா, நான் தான்ப்பா கண்ணாடியை உடைச்சேன், டாக்டர் கிட்ட காமிக்கலாம்லப்பா, அவர் என் கூட விளையாட கூட முடியாம கஷ்டப்படுறாருப்பா, எனக்கு பாடம் சொல்லித்தர முடியல, பாவம்பா அவரு என்றான். கண்ல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குப்பா, நேத்து கூட அழுதாருப்பா. பிள்ளை சொல்ல சொல்ல மனைவியிடம் இருந்த கருத்து வேற்றுமையில் தந்தையை புறக்கணித்தது எத்தனை தவறு. தான் ஏன் இப்படியெல்லாம் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம்? சின்ன விஷயம் கூட தன்னால் ஏன் செய்ய முடியாமல் போய்விட்டது? இன்னும் மனைவியிடம் எதுவும் சரியாகவில்லை. பாத்திரத்தை போட்டு உடைத்தாள். தனக்கும் பிள்ளைக்கும் மட்டும் சமைத்துக் கொண்டாள். இரவு வெகுநேரம் கழித்துதான் வீடே திரும்புகிறாள். அவளின் பேச்சில் ஒவ்வொரு முறையும் போலீஸரோடைய மாட்டி விட்டுருவேன் என்ற தொனி ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இப்போது பழையபடி பொண்டாட்டியிடம் சண்டை போடாவிட்டாலும் சற்று அடக்கிதான் வாசிக்கிறான். அன்று மாலை சற்று சீக்கிரம் வந்து விட்டான். இன்னைக்கு அப்பாவை டாக்டர் கிட்ட அழைச்சு போயிடணும், பையனும் வந்துடட்டும், அவனுக்கும் டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு அழைச்சிட்டு போகலாம் என்று நினைத்தான். பாலை காய்ச்சினான். ஹோட்டலில் இருந்து வாங்கி வந்த டிஃபனை எடுத்து வைத்தான். அப்பாவின் அறைக்கு போய் பார்த்தான். தூங்கிக் கொண்டு இருந்தார். வழக்கமா தூங்க மாட்டாரே. கதவில் சாவியை வைத்து திறக்கும் போதே, என்னப்பா பாஸ்கரா வந்துட்டியா அப்படின்பாரு. இன்னைக்கு என்னாச்சு? மதியமே சாப்பாட சரியா சாப்பிடாத மாதிரி இருக்கு. அப்பா மெதுவாக கூப்பிட்டான். சி பாவம், தூங்கட்டும், ரொம்ப வயசாயிடுச்சுல, உடல்நல வேற சரியில்லை, மன உளைச்சல் வேறு, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து எழுப்பலாம் நினைத்தவன் உள்ளே எல்லாவற்றையும் ஒழுங்காக வைக்க ஆரம்பித்தான். காப்பி டிகாஷன் வேறு போட்டு வைத்தான். இதற்குள் பையன் வந்துவிட அவனுக்கு முகம் கை கால் கழுவி உடை மாற்றி போன்வீட்டா கலந்து கொடுத்து தான் வாங்கி வந்த பீட்சாவை பையனுக்கு தர, ஐ பீட்சா என்றபடி குதித்தான் பையன். டிஃபனை சாப்பிட்டு விட்டு, அப்பா தாத்தாவுக்கு என்று குதித்தான். தாத்தாவுக்கு பீட்சானா ரொம்ப பிடிக்கும்பா மகன் சொல்ல, தானும் ஒரு வாய் சாப்பிட்டு விட்டு அப்பாவிற்கு டிஃபனும் காப்பியும் எடுத்துக்கொண்டு சென்றான். அப்பா எழுந்திருங்கப்பா, டைம் ஆச்சு, டாக்டரை பார்க்க போகணும்ல, வாங்க எழுந்திருங்க, முகத்தை கழுவிட்டு வந்து டிஃபன் காஃபிலாம் சாப்பிடுங்கப்பா. கிட்டே வந்து எழுப்ப எழுப்ப உடலில் அசைவின்றி அவர் படுத்திருப்பதை பார்த்து அதிர்ந்து போனான். அப்பா அப்பா என்னாச்சுப்பா அவன் கத்த. தாத்தா தாத்தா பேரன் கத்தி கூப்பிட கண்ணை மூடியவாறே உயிரற்ற உடல் போல் எந்த அசைவும் இல்லாமல் சாய்ந்த மரக்கட்டை போல இருக்க, அப்பா அப்பா என்று அழுதவாறே அடுத்த சில நிமிடங்களில் அப்பாவை தூக்கிக் கொண்டு பையனையும் அழைத்தவாறே மருத்துவமனைக்கு சென்றான். புவனா அன்று அலுவலகத்தில் தோழியிடம் பேசிக் கொண்டிருந்தாள். தன் பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்ததை பற்றியும் பேசினாள். நீ சொன்ன மாதிரி போலீஸ் அப்படி இப்படின்னு குண்டு போட்டதும் மனுஷன் அலண்டுட்டா. அது வரைக்கும் என்னைய அடிச்சுக்கிட்டு இருந்தவன் அப்படி பயந்து போயிட்டானா பாத்துக்கோயே. ஆனா எத்தனை செஞ்சாலும் அந்த கிழமை அசர மாட்டேங்குதே. கிட்டத்தட்ட 1 வாரமா நானும் போராட்டம் பண்றேன். புருஷன் கொஞ்சம் பயந்து போனாலும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வர்றதும் அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஊற்றுறதும் என்னைய கொஞ்சம் கூட மதிக்காம நடந்துக்கிறதும் எரிச்சல வரவழைக்குதுடி. புவனா சொல்ல சொல்ல பேச ஆரம்பித்தாள் தோழி. நான் சொல்றத கேளுடி, இன்னைக்கு வீட்டுக்கு போனா ஸ்ட்ரிக்டா சொல்லிடு, கிழவரை கட்டாயம் ஓல்டேஜ் ஹோம்ல விட்டாகணும்னு புருஷன்கிட்ட பேசு, ஃபோர்ஸ் பண்ணு. போலீஸை பத்தி சொன்ன உடனே உன் புருஷன் பயப்பட்டான்ல, அதை வச்சுக்கிட்டு பயமுறுத்து. கொண்டு போய் விடலைட்னா போலீஸ்க்கு போவேன்னு சொல்லு. தோழி உசுப்பேற்றி விட புவனாவிற்கும் இத்தனை நாள் இருந்த ஆட்டத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று தோன்ற சற்று சீக்கிரம் வீட்டிற்கு கிளம்பி விட்டாள்.
வீட்டை நெருங்கியதும் வீடு பூட்டி இருக்க எரிச்சலுற்றாள். கண்டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போறதா சொன்னாரு, போயிருப்பாங்க போல இருக்குது. வரட்டும். பல்லை கடித்தவாறே இரவு நேர சமையலில் ஈடுபட்டாள். டாக்ஸி வரும் ஒலி கேட்டு கருவிக்கொண்டு காத்திருந்தாள் புவனா. இன்னைக்கு எல்லாருக்கும் சமையல் செஞ்சாச்சு, இன்னைக்கு ஒரு நாள் கிழவருக்கு சாப்பாடு போட்டுடலாம் நினைத்தவாறே கதவை திறந்தவள் அழுதவாறே பாடியை எடுத்து வந்த கணவனை பார்த்து அதிர்ந்து போனாள். என்னாச்சு? முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு வழியா மேல போயிட்டாரு பத்தி இல்ல சொல்லிவிட்டு தலையில் அடித்து கொண்டு அழுதான். கண்ணாடி கண்ணாடின்னு கேட்டுட்டு கடைசியில அது கிடைக்காமலேயே போய் சேர்ந்துட்டாரு. வயசானவங்க எத்தனை நாள் இருக்க போறாங்க? இருக்கிற வரைக்கும் நல்லா வச்சிருக்க கூடாது? பாவி, தலையில் அடித்து கொண்டான். இப்ப போயிட்டாரு, ஒரு வழியா போயிட்டாரு. ஓல்டேஜ் ஹோமுக்கு அனுப்பணும்னு சொன்னியே, உன் விவகாரமே வேணாம்னு மேல போயிட்டார் பத்தி இல்ல சொல்லி புலம்பியவாறே தலையில் அடித்து கொண்டு அழும் கணவனையும், தாத்தா தாத்தா என்று தாத்தாவின் உடலை கட்டிக்கொண்டு அழும் பிள்ளையையும் பார்த்து, இப்படி சீக்கிரமே போயிடுவாருன்னு தெரியாதே, தெரிஞ்சிருந்தா இருந்த வரைக்கும் அவரை நல்லா வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாமே. அனாவசியமா அவரையும் கொடுமைப்படுத்தி புருஷனோட மனசுலையும் காயத்தை ஏற்படுத்தி இனிமே எங்க உறவு சரியாக எத்தனை நாட்கள் ஆகுமோ தெரியலையே. மனம் வேதனைப்பட அதிர்ந்து போய் நின்றாள் புவனா. கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரியான கதைகள் கேட்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது போக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற கதைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். நன்றி.